இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 கொஷின் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். 50 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். அப்புறம் லென்த்தியாக போகிற மாதிரி இருக்கும் உங்களுக்கும். ஸோ நம்ம வந்து இன்கேஸ் நான் ப்ரிப்பேரே பண்ணலை, பட் எப்படி நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாம் நம்ம சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டி ட்ரிக்ஸ் சொல்லித்தரேன். அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சில ஹிண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள், பிழையான தொடரை கண்டறிக அப்படின்னு போட்டிருக்காங்க. பிழையான, அப்போ இதில் வந்துட்டு ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போ எது மிஸ்டேக்காக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், எல்லா ஆப்ஷனை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். காளைகளை பூட்டி வயலை உழுதனர். காளைகளை, அப்போ என்ன மாதிரியான இங்கே அதாவது தவறுகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லா இந்த மாதிரியான எழுத்துக்களை வச்சு, அதாவது குண்டுலா இந்த மாதிரி சொல்கிறோம்ல, ஸோ இதை வச்சு தான் இங்கே பிழைகள் இருக்கும். இப்போ எந்த மாதிரியான பிழைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். காளைகளை பூட்டி வயலை உழுதனர். ஓகே, அதே மாதிரி பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு மிஸ்டேக்ஸும் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நம்ம நோட் பண்ணணும். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். மலை மீது ஏறி கல்வெட்டுகளை கண்டறிந்தனர். காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. நெற்பயிர்கள் மழை நீரில் மூழ்கின. இது கரெக்டு. இப்போ பாருங்க, காளைகளை பூட்டி உழுதனர், இந்த லாவும் இருக்கு. இங்கே காலையில் பூத்த, அப்போ எது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காளை அப்படின்னா இந்த குண்டுலா தான் வந்திருக்கணும். அதுக்கு பதிலாக எது போட்டிருக்கு, இந்த காளைக்கு யூஸ் பண்ண லாவே போட்டிருக்கு. அப்போ எது மிஸ்டேக்கு, பிழையான தொடரை கண்டறிங்கன்னா காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. அதே மாதிரி மனம் பாருங்க, மனம் வந்து 2 சுழினா, ஆனால் மனம் அந்த வாசனைக்கு 3 சுழினா தான் யூஸ் பண்ணணும். ஓகே ஓகே, இது சிம்பிளானது தான், பட் இலக்கண வைஸ் வந்து அவங்க ரொம்பலாம் வந்து ட்ரிக்கியாக கேட்கல. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, அடுத்தது பாருங்க, வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக. வினைமுற்றுகளின் வகைகளோடு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ அழிந்தது தீமை. வினைமுற்று அப்படின்னா நல்லா தெரியணும். முற்று அப்படின்னா அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கணும். வினைனாலே செயல் தான். முற்று அப்படிங்கிறப்போ அது முடிஞ்சிருக்கணும் அந்த செயலானது. ஓகே, அழிந்தது தீமை. அழிந்தது தீமை. அற்றது பிறப்பு. நல்லது கை. குளிர்ந்தது நிலம். நிலம் அப்படிங்கிறப்போ அது இடப்பெயரை குறிக்கும். கை அப்படிங்கிறப்போ சினைப்பெயரை குறிக்கும். ஓகே, இப்போ ஆப்ஷனை பாருங்க. எனக்கு இப்போ 2 தான் தெரியுது, பட் நான் எப்படி ஆப்ஷனை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டிக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம், குளிர்ந்தது நிலம் இடப்பெயர். டிக்கு 2 இருக்கணும். அதே மாதிரி சிக்கு என்ன இருக்கணும், நல்லது கை. ஏன் சினைப்பெயர் சொன்னேன்னா, சினைங்கிறது உறுப்பை குறிக்கும். அப்போ கை, நல்லது கை அப்படின்னு சொல்றோம். அப்போ சிங்கிறது 1, சிங்கிறது 1 இங்கே இருக்கு, டிங்கிறது 2 இங்கே இருக்கு. இப்போ 2ங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 2ல் இருக்கு, பட் சிக்கு வந்து சேஞ்ச் ஆயிருச்சு பார்த்தீங்களா. அப்போ மீதி இருக்கிற 2 ஆப்ஷன் தான். அப்போ இப்படியும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அப்போ 3 பாருங்க, ஏ வந்து 3. அழிந்தது தீமை, குணப்பெயர். அழிந்தது தீமை. அதே மாதிரி 3 பாருங்க. 4 அற்றது பிறப்பு. அற்றது பிறப்புனா தொழிற்பெயர் கொண்டது. தொழிற்பெயர் கொண்டது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஆப்ஷன்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் வந்து செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. செற்றம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல்லை கண்டறிக. இந்த சொல்லுக்கெல்லாம் நம்ம எங்கே போய் படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் தான். 6th to 10th இன்க்ளூடிங் +1 +2ல இயல்கள் தான் இருக்கும். ஆனால் 10th புக்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா, அதில் இருக்கக்கூடிய எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், இல்லை அதற்கு கூடிய மீனிங் வேர்ட்ஸ் இருக்கும்ல, அதுவாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் நீங்கள் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, அது இணையான சொற்களாக இருக்கட்டும், இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கொடுத்தா அது இணையான சொற்கள் என்ன, கலை சொற்கள் என்ன, இது எல்லாமே நீங்கள் எங்கே படிக்க முடியும் அப்படின்னா இதில் தான் படிக்க முடியும். செற்றம் அப்படின்னா என்ன பொருள், கேண்மை. செற்றம் அப்படின்னா கேண்மை அப்படிங்கிறது தான் இதோடைய ஆப்ஷன், கரெக்டான ஆன்சர். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, பாடும் பாடல் என்ற
சொற்கள் எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. எந்த பெயரச்ச வகை என்று கண்டறிக. பெயரச்ச அப்படின்றப்போ இப்போ பாருங்க என்னென்ன பெயரச்சம் கொடுத்துருக்கு. நிகழ்கால பெயரச்சம், இறந்த கால பெயரச்சம், எதிர்கால பெயரச்சம், குறிப்பு பெயரச்சம். ஓகே, இப்போ இதில் இருக்க ஆப்ஷனை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ பெயரச்சம்னா என்ன அப்படிங்கிறது தெரியணும். எச்சம்னாலே சொல்லிட்டோம், அது வந்து என்னன்னா அது முற்று பெற்றிருக்காது. ஓகே, அந்த செயலான அது வினையச்சம் வேற பெயரச்சம் வேற. ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. இப்போ தெரிநிலை பெயரச்சம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. தெரிநிலை பெயரச்சம் இது வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், அதே மாதிரி எதிர்காலம். இந்த இறந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன எழுத்துக்கள் வந்துரும்னா இத்து, இட்டு, இற்று, இன்னு. அதே மாதிரி என்ன விகுதி லாஸ்டா முடிகிறது வந்து ஆளை தான் முடியும். இது விகுதி. ஓகே, இதுல நிகழ்காலத்துல பாத்தீங்க அப்படின்னா இது எப்படி யூஸ் பண்றதுங்கிறத நான் சொல்றேன். நிகழ்காலத்துல பாத்தீங்கன்னா கிரு, கின்று, ஆ நின்று, ஆ நின்று. ஓகே, இப்போ எதிர்காலத்துல சொல்றோம் அப்படின்னா இப்பு, இவ்வு, அதே மாதிரி என்ற விகுதியோடு முடியும். இந்த என்ற விகுதியோடு முடியும். ஓகே, இப்போ இந்த இறந்த காலத்துல பாருங்க இத்து, இற்று, இன்னு. பாடும் பாடல் சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படின்னு தான் முடியுது. அப்போ என்ற எங்க விகுதி இருக்கு பாருங்களேன், எதிர்காலம். அப்ப எதிர்கால பெயரச்சம் தான் கரெக்டான ஆப்ஷன். அப்ப இந்த நிகழ்காலம் அப்படின்னா கிரு, கின்று, ஆனின்று அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும். படிக்கின்ற அந்த மாதிரி. ஓகே, படிக்கின்ற பெண் அந்த மாதிரி வந்திருக்கும் நிகழ்கால. இறந்த காலத்துல பாருங்க இத்து, இற்று, இன்னு. இந்த ஆன்ற விகுதியிலையும் முடியும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா நட என்னும் வேர்ச்சொல்லின் வழி உயர்திணை வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படின்னு. இதுல வந்து உயர்திணை அக்ரிணை நம்மளுக்கு தெரியும். பட் உயர்திணை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? இதுல உயர்திணை பார்த்தீங்க அப்படின்னா அன், அல், அர் அப்படின்னு முடியும் உயர்திணை. இங்க வந்து உயர்திணை அன், அல், அர் அப்படின்னு முடியறதுல ஏதாவது இருக்கா பாருங்க. நடந்தது ஊல முடியுது, நடப்பது இது ஊல தான் முடியுது, நடப்பவை ஐல முடியுது, நடந்தவன் அன்ல முடியுது. ஓகே, அப்ப எது கரெக்ட்? உயர்திணை வந்துட்டு நடந்தவன் தான் கரெக்ட். ஸோ இதுதான் வந்து ரூல். இதை தெரிஞ்சு வச்சிட்டோம்னா நம்ம ஈஸியா நம்ம வந்து ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், வை என்னும் வேர்ச்சொல்லின் ஏவல் வினைமுற்றை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. வை என்னும் ஏவல் வினைமுற்று அப்படிங்கிறப்போ ஏவல் அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து ஏவுதல் அப்படின்னு சொல்றோம். ஏவுதல் அப்படின்னா செய்ய சொல்றோம் அந்த வேலையை. ஓகே, வைத்த, வைத்து, வைத்தது, வைத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாமளே செஞ்ச மாதிரி இருக்கும். வைத்தாள் அப்படின்னா செகண்ட் பர்சனை சொல்ற மாதிரி இருக்கும். அவள் நடந்தாள், வைத்தாள் அப்படின்னு சொல்றது. இதுதான் என்ன சொல்றது அப்படின்னா ஏவல் வினைமுற்று. அதே மாதிரி முற்று அப்படின்னா அந்த வேலை வந்து முடிஞ்சிருக்கணும். இந்த வைத்தால பார்த்தீங்கன்னா முடியலை, வைத்து அதுவும் முடியலை, வைத்தது இதுவும் முடியலை. அப்போ வைத்தால் வினைமுற்று அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா கம்ப்ளீட்டாக இருக்கணும் அந்த வேர்டு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ரீசன் அசர்ஷன் மாதிரியான கொஸ்டின். ரீசன் அப்படின்னா கூற்று, காரணம், இந்த மாதிரியான கொஸ்டின். ஒன்றை அதாவது கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணுறதுன்னா கூற்று காரணத்தை நல்லா வாசித்து பார்க்கணும். அது மீனிங்ஃபுல்லாக இருக்கா, அது கரெக்டான இதில் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணணும். ஏன்னா ஒன்று கரெக்டாக இருக்கும், ஒன்று தப்பாக இருக்கும். அப்படியும் இருக்கும். இந்த கீழே இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு சில நேரம் ரெண்டுமே தப்பாக இருக்கும், ஒரு சில நேரம் ரெண்டுமே கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பார்த்து கவனமாக நம்ம செய்யணும். ஸோ இந்த ரீசன் அசர்ஷனை எப்படி எழுதணும்னா இப்போ ஒரு கூற்று சொல்லியிருக்காங்க அப்படின்னா சில நேரம் கூற்றே தப்பாக இருக்கும். அந்த கூற்றுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய காரணம் வந்து வித்தியாசமாக இருக்கும். இந்த வித்தியாசப்படும்.
அப்போது கரெக்டான ஒரு கூற்று காரணத்தை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, ஒரு கூற்று நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த சொல்கிறதுக்குண்டான காரணம், ஆகையால், அதனால் அப்படின்னு நம்ம போட்டு சொல்லுவோம்ல, பிகாஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி பிகாஸ் போட்டு அந்த வார்த்தையை போட்டு நீங்கள் மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டையுமே கரெக்டாக பொருள்படும். அந்த மாதிரி பொருள் பட்டுச்சு அப்படின்னா அந்த கூற்றும் காரணமும் கரெக்டு. அப்படி இல்லையா அங்கே வந்துட்டு ரெண்டில் ஏதோ ஒன்று மிஸ்டேக்காக இருக்கணும், இல்லாட்டி ரெண்டுமே மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஒன்றை சுட்டி காட்ட வரும் எழுத்துக்கள் சுட்டெழுத்து என்று பெயர். இப்போ என்னென்ன சுட்டெழுத்துன்னு கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க. என்பன சுட்டெழுத்துக்களாக வந்த பிறவற்றை சுட்டுகிறது அப்படின்னு. அப்போ சுட்டெழுத்து என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். சுட்டெழுத்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அ, இ, உ. இதுதான் சுட்டெழுத்து. ஓகே, இந்த ஏ வரல, இதுவும் வரல, இதுவும் வரல, இதுவும் வரல. அப்போ எதுவுமே வராமல் இருக்கப்போ இதை எப்படி நம்ம சுட்டெழுத்துன்னு சொல்ல முடியும்? ஓகே, அப்போ சுட்டெழுத்துக்குண்டான கூற்று என்ன சொல்லியிருக்காங்க? ஒன்றை சுட்டிக்காட்ட. இது கரெக்ட். இந்த சென்டென்ஸ் பாருங்க. ஒன்று சுட்டிக்காட்ட வரும் எழுத்து சுட்டெழுத்து என்று பெயர். அது, அவன், அவள், இவன், இவள் அப்படின்லாம் சொல்றோம்ல, இது எல்லாமே சுட்டெழுத்துக்கு கீழே வரும். ஓகே, ஆனா இதெல்லாம் சுட்டெழுத்துக்களா அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்ப சுட்டெழுத்துலாம் என்ன அப்படின்னா ஆ, இ, உ அப்படிங்கிறது சுட்டெழுத்து அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அப்ப இது தப்பு, இது வந்து கரெக்ட். அப்ப கூற்று சரி, காரணம் வந்து தவறு அப்படிங்கிறது தெரியும். நெக்ஸ்ட் அதே ஃபார்மேட்ல ஒரு கொஸ்டின் பாருங்க. கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம். மேல இருக்க கொஸ்டினுக்கு கிட்டத்தட்ட நேர்மாறா இருக்கும். ஏன்னா அதே மாதிரி அதுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலா இருக்கும் பாருங்களேன். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என சுட்டெழுத்துக்கு சுட்டு சொற்கள். அப்ப ஆ, இ, உ வந்திருக்கு. அப்ப இது சுட்டு சொற்கள் தான். ஓகே, இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ, இ, உ வந்துள்ளது. இடப்பொருள்னா அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்ப இடப்பொருளை சுட்டுவதற்கு ஆ, இ வந்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது கரெக்ட். அப்ப கூற்றும் சரி, காரணமும் சரி. ஸோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். இப்போ ஒரு கொஷினை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா இன்னொரு கொஷின் ட்ரை பண்ணலாம். நீங்கள் கொஷினை மட்டும் கரெக்டாக படிக்கணும். அப்போ மேலே இருக்க கொஷின் ஆன்சர் பண்ணால் ஆ, இ, ஊல வந்து அதானே அது வந்து சுட்டெழுத்து. அப்போ இங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்த்து ஒரு வாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணலாம். இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன் கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு கொஷின் வரையே இன்னொரு கொஷினும் இருக்கும். அதனால அதை தேடி கண்டுபிடிச்சு நீங்கள் இதுக்கு ஈக்குவல் பண்ணி நீங்கள் எதுன்னு கரெக்டாக பார்த்து நீங்கள் ரெண்டு கொஷினுமே ப்ராப்பராக ஆன்சர் பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை கண்டறிகளை பார்த்துக்குங்க. அப்ப இணை சொற்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆக்கு வந்து ஆ, இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஈக்கு வந்து இ, ஊக்கு வந்து உ, ஏக்கு வந்து ஏ, ஐக்கு வந்து ஐ வந்து ஒரு நெட்டெழுத்துங்கிறனா இதுக்கு இணை சொற்கள் வந்து ஈ மட்டும்தான். அதே மாதிரி அவுக்கு வந்து உ, இது உயிரெழுத்துக்கள்ல. இதே பார்த்தீங்கன்னா மெய்யெழுத்துக்கள்ல பார்த்தீங்கன்னா ஞா, கா, ஞா, சா, ட. ஓகே, இதுதான் இதுக்குண்டான இணை எழுத்துக்கள். ஓகே, இப்போ இதுல பொருந்தாத இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க. இந்த இணை இருக்கு. தா, நா, தா, நா இந்த இணையும் இருக்கு. அதே மாதிரி ரா, நா இந்த இணையும் இருக்கு. அப்ப இங்க பாருங்க ஐக்கும் ஆக்கும் இணை இல்லை. ஓகே, ஸோ இதுதான் பொருந்தாத இணை. கரெக்டா? ஓகே, அப்ப இணை சொற்கள் இணை எழுத்துக்கள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், இதுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் குறில் நெடில் சொற்களுக்கு சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. குறில் நெடில் சொற்கள். குறில் நெடில்ங்கிறது இது கணம், இது கானம். கணம், இது வந்து கானம்னு கேட்டிருக்கு. இந்த கணம் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா தேவகணம் அப்படின்னு சொல்லுவோம். தேவகணம், அசுரகணம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கணம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னா கூட்டம் அப்படிங்கிறத குறிக்கும். தேவர் கூட்டம், அசுரர் கூட்டம் அப்படின்னு. இந்த கானம் அப்படிங்கிறது என்னன்னா பொன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு சரியான வார்த்தை என்னன்னா கூட்டம், பொன். அதே மாதிரி கூட்டம் வந்து இங்க மாறி இருக்கு. இதுவெல்லாம் வராதா அப்படின்னு நீங்க கேட்கலாம். இதெல்லாம் வராது. ஏன்னா இதுக்கு இணையான சொல்லுக்கு நேராக தான் அந்த இது இருக்கணும், பொருளும் இருக்கணும். இருந்தாதான் அது கரெக்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பாருங்க, சரியான விடை குறிப்பை தேர்க. இதுல என்னன்னா தந்த பலகை, தந்த பலகை என்பதன் பொருள் கொடுத்த பலகை என்பதாகும்.
இரண்டு சொற்களுக்கு இடையில் இப் என்ற ஒற்றெழுத்து மிகுந்து வந்தால் கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது அப்படின்னு சொல்றாங்க. கொடுத்த பலகை என்னும் பொருளை குறித்தது. இதுல பாத்தீங்கன்னா தந்த பலகை அப்படிங்கிறது அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டான்னு பார்த்தா மீனிங்ஃபுல்லான வேர்டு கிடையாது. அப்ப இதை பிரிச்சு பாருங்க. தந்த பலகைய தந்தம் பிளஸ் பலகை. தந்தம் அப்படிங்கிறது யானை தந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தந்தம் அப்படிங்கிறப்ப தந்தத்தால் ஆன பலகை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அப்போ இந்த இப் வந்து இங்க காணாம போயிருச்சு. இந்த இப்புக்கு பதிலாக என்ன வந்திருக்குன்னா இம் வந்திருக்கு. ஓகே, இப்போ இதை ரெண்டையும் சேர்த்து எழுதுறப்போ வறுமொழியில பாருக்கு சேர்த்து எழுதுறப்போ இப்பா வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, பட் இந்த கூற்று வந்து சரியான்னு பார்த்தீங்கன்னா தந்த பலகை அப்படிங்கிறது கொடுத்த பலகைன்னு சொல்லியிருக்காங்க. இது அர்த்தமே வேற. ஓகே, அப்ப கூற்று வந்து தவறு. அதுக்கப்புறம் ரெண்டு வார்த்தையில இந்த கூற்றே தவறு அப்படிங்கிறப்போ இந்த ரெண்டு சொல்லையும் சேர்க்கிறப்ப இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்ப அதுவும் வந்து தவறு. ஓகே, அப்ப இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா பார்த்து பிரிச்சு பார்த்து கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பின்வருவனவற்றுள் சந்தி பிழையற்ற சொற்றொடரை தேர்ந்தெடுக்க அப்படின்னு தேர்கன்னு சொல்லியிருக்கு. அங்கு கேட்டான் இங்கு பேசாதே, எங்கு சென்றாய், விடை தெரியவில்லை. ஓகே, இதுல எதுன்னு பாத்தீங்கன்னா அங்கு கேட்டான், இந்த கூ பக்கத்துல பாத்தீங்கன்னா சந்தி எழுத்துக்கள் வந்து கண்டிப்பா வரும். வல்லினம் மிகும். ஓகே, கூங்கிறது என்ன வேற்றுமை? நான்காம் வேற்றுமை. இது என்னதுன்னா நான்காம் வேற்றுமை. ஸோ நான்காம் வேற்றுமை வருது அப்படின்னா பக்கத்துல வந்துட்டு வல்லினம் மிகும். இங்க இருக்கா? இங்க இல்லை. அப்ப இதெல்லாம் தப்பு. அப்ப எது கரெக்ட்? கூ வந்திருக்கு அப்படின்னாலே அது பக்கத்துல வல்லினம் மிகும். அதை மறந்துடக்கூடாது. நெக்ஸ்ட், இது ரொம்ப ஈஸியானது தான் உங்களுக்கு. காப்பு, செங்கிரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி இவற்றை அகரவரிசைப்படுத்தி எழுதணும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உயிரெழுத்துக்களை அகரவரிசைப்படுத்துங்க. அதுக்கடுத்து உயிர்மெய், அதாவது மெய்யெழுத்துக்களை நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா அகரவரிசைப்படுத்தி எழுதிடணும். ஓகே, எழுதியிருக்காங்களா? ஸோ இதோட ஆப்ஷன் என்ன அப்படின்னா அம்புலி, காப்பு, சப்பானி, செங்கீரை, தாள், முத்தம், வருகை. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஒரு அணில் மரத்தில் ஏறியது. காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இருக்காங்க. ஓகே, இந்த ஓர் அப்படிங்கிறது எங்க பயன்படுத்தணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஓர் பார்த்தீங்க அப்படின்னா எங்க பயன்படுத்தணும்? உயிரெழுத்து. வறுமொழியில உயிரெழுத்துக்கள் இருக்க வேண்டும். ஆனா ஒரு என்பது மெய் அல்லது உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்க வேண்டும். எங்க இருக்கணும்னு நான் சொல்றேன். இப்ப ஒரு அப்படின்னா ஒரு நிலைமொழின்னு வச்சுக்கோங்க. இது வந்துட்டு பக்கத்துல இருக்க இன்னொரு வேர்டு. ஓகே, இந்த வேர்ட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்கு? ஆ இருக்கு. அப்ப இது வந்து ஒரு உயிரெழுத்து. இந்த உயிரெழுத்துக்கு முன்னாடி என்ன வரணும்? ஓர் தான் வரணும். பட் ஒருன்னு வந்திருக்கு. ஓர் அணில் மரத்தில் ஏறியது. இதுதான் வந்து நம்மளுக்கு சென்டென்ஸா இருக்கணும். ஆனா இங்க வந்து தப்பா இருக்கு. அப்ப கூற்று தப்பு. பட் இங்க உயிரெழுத்துக்கள் தொடங்கும் சொற்களுக்கு முன்னர் ஓர் பயன்படுத்த வேண்டும்ங்கிற ரூல் வந்து கரெக்ட். அப்ப கூற்று தவறு, காரணம் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா ஊர் பெயர்களோடு மறுவூர் சொற்களை பொறுத்துக. ஊர் பெயரை வந்து பேசிக்கலி ஊர் பெயர் வந்து ஒன்றா இருக்கும். ஒரு தூய தமிழில் இருக்கக்கூடிய ஊர் பெயராக இருக்கும். பட் பழக்க வழக்கத்தில் நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அந்த ஊர் பெயரை கொஞ்சம் மாற்றி நம்மளுக்கு ஏற்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருப்போம். அப்போ அது எதுன்னு கேட்குறாங்க. இப்போ அந்த பேரை வச்சு நீங்கள் கண்டுபிடிங்க. தேவக்கோட்டை, தேவோட்டை சேர்த்து சொல்கிறப்ப தேவக்கோட்டை அப்படிங்கிறப்ப தேவோட்டைன்னு வந்துடும். அதே மாதிரி கோவன்புதூர், கோவைப்புதூர், அது கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறோம்ல. பூந்தமல்லி, பூனமல்லி. சோழநாடு, சோநாடு. அப்ப தேவக்கோட்டை வந்து 3, கோவன்புதூர் வந்து கோவைன்னு சொன்னா, பூந்தமல்லி 4, சோழநாடு சோநாடு. அப்ப 3142. ஓகே, இதான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட்
இரு பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தாரணி, தாரணி அப்படின்னாலே உலகம். இந்த தாரணி ஆண்டவன், தரணி ஆண்டவன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எது ரிலேட் பண்ணோம் அப்படின்னா பூமி உலகம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ரிலேட் பண்ணும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் இருக்குது. அவங்களுக்கு நான் தனியாகவும் என்னென்ன மீனிங்ஃபுல் வேர்ட்ஸு அந்த ஒரு வார்த்தைக்கு 2 அர்த்தம் இருக்கு இல்லையா, இதெல்லாமே நான் தனியாக போடுறேன். இப்போ கொஷின்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒரு பொருட் பன்மொழியில் மீ மீசை ஞாயிறு என்னும் சொற்கள் உணர்த்தும் பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்குறாங்க. மீ அப்படின்னாலே மேல்னு அர்த்தம். மீனாலே மேல்னு அர்த்தம். இப்போ மிசை அப்படின்னா மேல் பக்கம், மேல் பக்கம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஞாயிறு அப்புறம் மேல் பகுதி அப்படின்னு அர்த்தம். இப்போ மீ மிசை என்ற சொல்லி உணர்த்தும் பொருள் கண்டறிக அப்படின்னா மேல் பகுதி. இப்போ மேல்ன்ற வார்த்தையில தான் இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து இங்கே இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மேல்ங்கிறது எங்கே இருக்கோ அதுதான் அந்த சரியான வார்த்தை. ஓகே, நெக்ஸ்ட் பொருந்தா சொல்லை கண்டறிக. இந்த பொருந்தா சொல்லை கண்டறிகளில் பார்த்தீங்கன்னா இதில் முரல் அப்படின்னா மீன், வகுளி வாழை, வாழை மீன், வகுளி முரல், இது மூணுமே பார்த்தீங்கன்னா மீன். வியாழம் அப்படிங்கிறது என்னன்னா யானை பாம்பு, இது ரெண்டையும் குறிக்கிற சொல். அப்போ இதெல்லாம் 3 மீன் வகை. இது ஒன்று பார்த்தீங்கன்னா விலங்கு வகை. ஸோ வியாழம் அப்படின்றது தான் பொருந்தா சொல். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நன்னூல் குறிப்பிடும் ஓரெழுத்து ஒரு மொழி 42. ஸோ நன்னூலில் பார்த்தீங்க அப்படின்னா 42. அதே மாதிரி கழக தமிழ் அகராதி, அகராதினா டிக்ஷனரி நம்ம சொல்லுவோம்ல, டிக்ஷனரி 1964, 1925, 1992 ஆகிய 3 அகராதிகளை கொண்டு தொகுக்கப்பட்ட ஓரெழுத்து ஒரு மொழிகள் எத்தனைன்னு கேட்குறாங்க. எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 70. 70 தான் ஆன்சர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 70. நெக்ஸ்ட்டு உறவோர் ஆயின் உறவோர் உறவோராக மடவமாக மடந்தை நாமே அப்படின்னு இப்பாடல் வரியில் உள்ள எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மேக்சிமம் என்ன வார்த்தை வந்திருக்கு? உறவோர், 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 மடவம், மடந்தை, மடவம், மடந்தை. அப்போ நம்மளுக்கு எதை எடுத்து எது கரெக்டான ஆன்சர் அப்படின்றது தெரியாது இல்லையா? ஸோ உறவோர் அப்படின்றதும் மடவம் அப்படின்றதும் தான் சரியான ஆன்சர். இந்த உறவோர் அப்படின்னா என்னன்னா, உறவோர் அப்படிங்கிறது அறிவுடையார். மடவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அறிவற்ற தன்மையை குறிக்கிறது. ஓகே, ஸோ இதுதான் கரெக்டான ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒருவர் அல்லாது நூல் கூறும் கூற்றை விளக்கும் இடத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தற்குறியை கண்டறிய. நிறுத்தற்குறினா நம்மளுக்கு தெரியும், ஃபுல் ஸ்டாப்பு, கோலன், செமிகோலன் இப்படிலாம் சொல்கிறோம்ல. ஸோ அதை வந்துட்டு இங்கே சொல்லியிருக்காங்க. கார் புள்ளி அப்படின்னா கமா, அரை புள்ளி அப்படின்னா கோலன், முக்கார் புள்ளி முற்றுப்புள்ளி, முற்றுப்புள்ளி அப்படின்னா டாட்டு, முக்கார் புள்ளி அப்படின்னா முக்கார் புள்ளினா கோலன், முக்கார் புள்ளினா கோலன், அரை புள்ளி அப்படின்னா செமிகோலன். இது செமிகோலன், இது கமா. ஓகே, இது வந்து செமிகோலன், இது வந்து கோலன், முற்றுப்புள்ளி வந்து ஃபுல் ஸ்டாப். ஓகே ஓகே கேட்டிருக்காங்க. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை, அதாவது கூற்றை விளக்கும் இடத்து எதை சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கார் புள்ளி தான் சொல்லணும். கூற்றை விளக்கும் இடத்து அப்படிங்கிறப்போ அது வந்து என்ன ஆகும்? முக்கார் புள்ளியை தான் நம்ம சொல்லணும். இது எப்படி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாரதியார் கூற்று. அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு? முக்கார் புள்ளி வச்சுட்டு தேமுதல தமிழோசை உலகெல்லாம் பரவும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, தேமதுர தமிழோசை. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதை சொல்றப்போ என்ன யூஸ் பண்றோம்? முக்கார் புள்ளி யூஸ் பண்றோம். முக்கார் புள்ளி. அரை புள்ளி அப்படின்னா செமிகோலன், முக்கார் புள்ளி அப்படின்னா கோலன், மறந்துடக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாந்து சாந்து இது இது 4 வார்த்தைகளும் வந்து நம்ம கேட்ட மாதிரி இருக்காது. பட் ஆனால் சுனை நம்மளுக்கு தெரியும். சுனை அப்படின்னா என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு சின்ன குட்டை, அது குட்டை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பட் இங்கே சுனை எதை சொல்கிறாங்க அப்படின்றது தான் முக்கியம். ஓகே, சாந்து அப்படின்னா அறை. சாந்துனா என்னதுன்னா அறை. குருவி அப்படின்னா ஒப்பு. குருவி அப்படின்னா என்ன சொல்றது? ஒப்பு. சுனை அப்படின்னா குடை. இது வந்து ஒரு குடை. அருவி அப்படின்னா இழிதல், மேலிருந்து கீழே விழுறது தான் அந்த இழிதல் அப்படின்னு நம்ம சொல்றது. அப்போ 4 3 2 1 இந்த ஆப்ஷன் தான் கரெக்ட். ஓகே 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 நெக்ஸ்ட் வந்து ஒளிமரபு. ஒளிமரபு அப்படின்னா புல், இந்த இல் சம்மந்தப்பட்டது, இரு சம்மந்தப்பட்டது, ரா இந்த மாதிரியானது வார்த்தைகள் சொல் போட்டிருப்பாங்க. ஸோ புல் அப்படின்றது நரலும் கருவும் சீரும் சிமிழ்க்கும் அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் சிமிழ்க்கும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். புல் என்ன சொல்லணும்? சிமிழ்க்கும். இந்த நரலும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா சத்தமிடுதல் அல்லது கூச்சலிடுதல் அப்படின்னு அர்த்தம். நரலும் அப்படின்னா வண்டு நரலும் அப்படின்னு நம்ம சொல்லணும். கருவும் அப்படின்னா சினமுற்ற விலங்கு, கோவமா இருக்கக்கூடிய. இப்போ சினமுற்ற விலங்கு யானை வந்து கோவமா இருக்கிறப்ப என்ன சொல்லணும்னா கருவும் அப்படின்னு சொல்லணும். ஓகே, சீரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், பாம்பு சீரும். ஓகே, அப்போ புல் சிமிழ்க்கும். புல் என்ன செய்யும்? சிமிழ்க்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பிழையற்ற நிகழ்கால தொடரை கண்டறிக. ப்ரெசண்டா இருக்கு நடந்த விஷயத்த பிழையற்ற கண்டுபிடிக்க. கண்ணன் நேற்று வருவான். ஸோ இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவான், அன்பு நாளை நாளை வந்தான், அன்பு நாளை வந்தான், கவின்மொழி வருவாள், கவின்மொழி வருவாள். இது வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. பூமி சுழல்கிறது. பிழையற்ற நிகழ்கால தொடர். நிகழ்கால தொடர் அப்படின்னா இப்போ கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்கணும் அந்த விஷயம். அப்போ நடந்துகிட்டு இருக்கணும் அப்படின்னா வருவான், வருவான் முடிஞ்சிருச்சு, வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். வந்தான், இது முடிஞ்சிருச்சு. வருவான் அப்படின்னா இனிமேதான் வருவான். அதே மாதிரி கவின்மொழி வருவாள், இனிமேதான் அவளும் வருவா. ஆனால் நம்மளுக்கு கரெக்டானது எது? பூமி சுழல்கிறது அப்படிங்கிறது தான் கரெக்டு. ஏன் அப்படின்னா பூமி சுழல்கிறதுனா கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை தான் நிகழ்காலத்தில் சொல்லணும். அப்போ கரெக்டான விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூமி சுழல்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு யானைகள் விரைந்து ஓடியது. யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியே இடம்பெற வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓடியதுன்னு வராது. சொல்ல போனா பிறவினை எப்படி இருக்கணும்? என்ன வந்திருக்கு? பிறவினை இல்லை, பலவின் பால் கேட்டிருக்காங்க இல்லையா? பலவின் பால். ஸோ தன் பால் பலவின் பால். பலவின் பால் அப்படிங்கிறப்போ இங்கே என்ன வந்திருக்கணும் அப்படின்னா ஓடின அப்படின்னு தான் வந்திருக்கணும். ஓடின. ஓகே, இந்த அது அப்படின்றதுக்கு வந்திருக்க கூடாது. அதுக்கு பதிலாக ஆ இல்லாட்டி அன அப்படின்ற விகுதியோட முடிஞ்சிருக்கணும். விகுதி முடிஞ்சிருக்கணும். இதுதான் மெயினான ரூல். ஆ இல்லது அன அப்படின்ற விகுதியில முடிஞ்சிருந்தாதான் அது பலவின் பால். யானைகள் விரைந்து ஓடின அப்படின்னு தான் இருக்கணும். ஓடின, ஓடின சொல்லி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓடின ஓடின அப்படின்னு அன அப்படின்றதுல முடியுது. யானைகள் என்ற பலவிதில் பார்த்தோம். யானைகள் என்ற பலவின் பால் பெயருக்கு அது என்ற ஒன்றன் பால் விகுதியை இடம்பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. பேர் காரணமும் தப்பு. கூற்று தவறு, காரணமும் தவறு. ஆப்ஷன் எது கரெக்ட்? டி ஆப்ஷன் தான் கரெக்ட். நெக்ஸ்ட் தான் பிறவினை தொடர். ஓகே, ஸோ பிறவினை தொடரை கண்டறிக. இந்த பிறவினை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து வி பி வா போன்ற விகுதி பெற்றிருக்கணும். விகுதி அப்படின்னா அதுல முடிஞ்சிருக்கணும். வி பி வை வை போன்ற விகுதி பெற்றிருக்கணும். ஓகே,
இதில் பார்த்தீங்க அப்படின்னா வை, பண்ணு, செய் அப்படிங்கிறதெல்லாம் இது 3 என்ன அப்படின்னா துணை விகுதி. துணை விகுதி. அப்போ இது எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா செய் வித்தான், செய்வித்தான், கற்பித்தான், அணிவித்தான், அணிவித்தான். தன்வினை பிறவினை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. தன்வினைனா இப்ப நான் செஞ்சிருக்கணும், பிறவினை அப்படின்னா நான் சொல்லி இன்னொருத்தவங்க செஞ்சிருக்கணும். அன்பு பாடல் பாடினான், அன்பு தான் பாடியிருக்கான், அப்ப இது வந்து பிறவினை கிடையாது, தன்வினை தான். கவின்மொழி திருக்குறள் கற்றாள், இதுவும் அவ படிச்சிருக்கா. அடிகள் மறை ஓதினர், இதுவும் அவங்க பாடிட்டு தான் இருக்காங்க. அரசன் மாலை அணிவித்தான், அணிவித்தான். ஓகே, இதுதான் வந்து பிறவினை தொடரை சொல்லி கண்டறிகின்றப்போ அரசன் மாலை அணிவித்தான் அப்படிங்கிறத கரெக்டான ஆப்ஷன். ஓகே, அவன் தானே அணிகிறான் அப்படின்னு பார்ப்பீங்க. பட் அவன் என்ன பண்றான், அணிவித்தான் அப்படின்னு இருக்கு. மாலை அணிந்தான் இல்லை, அணிவித்தான். எவ்வகை வினை என்பதை கண்டறிக. இரண்டாம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, அதே மாதிரி பிளஸ் மூன்றாம் வேற்றுமை. முதல் வேற்றுமை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுவாய் தான் முதல் வேற்றுமை, அதாவது நம்ம நவுன். இரண்டாம் வேற்றுமை வந்துட்டு ஐ. மூன்றாம் வேற்றுமை யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல். இதுக்கு எப்படி எழுதலாம் அப்படின்னா திருவள்ளுவர் எழுவாய். ஓகே, திருக்குறளை இயற்றினார். ஆல்ல முடியணும், ஆர், இயற்றினார். ஓகே, இயற்றினார். திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். இரண்டாம் வேற்றுமை இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமை இருப்பது இரண்டாம் வேற்றுமையாகவும் மாறி வர்றது எது அப்படின்னு தான் கேட்குறேங்க. ஓகே, இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி நான் மாற்றி எழுதுறேன்னு வச்சுக்கோங்களேன். திருக்குறள் திருவள்ளுவரால். இப்ப இரண்டாம் வேற்றுமையத்துக்கு எங்க எழுதிட்டேன், முன்னாடி எழுதிட்டேன். திருவள்ளுவரால் ஆள்ங்கிறது முன்னாடி வந்துருச்சு. இயற்றப்பட்டது அப்படின்னு வந்துருச்சு. அது என்னன்னு கேக்குறாங்க. செய்வினை செயப்பாட்டு வினையாக மாறும்போது, இயற்றப்பட்டது செயப்பாட்டு வினையாக மாறும்போது இந்த மாதிரி நடக்கும். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் வந்து வரலாற்றில் ஒயிட் ஹால் என்னும் சொல்லிற்கு இணை கண்டறிக. வெள்ளை மாளிகை அப்படிங்கிறது, வெள்ளை மாளிகை அமெரிக்கால இருக்கு. இந்த ஒயிட் ஹால் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் ஹாலுங்கிறது மாளிகை இல்லை, அது வந்து ஒரு ரோடுடைய பெயர். இது எங்கன்னா பிரிட்டானிய அரசு அலுவலகம், பிரிட்டன்ல இருக்கு. ஓகே, இதெல்லாம் பேலஸ்ன்னு சொல்லுவோம். மாளிகைன்னு வர்றதெல்லாம் பேலஸ். அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. இணையான தமிழ் சொற்களை பொறுத்துக. டார்க் ஃபைபர், டீமன், டார்கஸ்ட் டென்சிட்டி. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா, நீங்கள் சயின்ஸ் படிச்சிருந்தீங்கன்னா டென்சிட்டினா என்ன தெரியும் நம்மளுக்கு, அடர்த்தின்னு தெரியும். டார்க் ஃபைபர்னா என்னதுன்னா இருட்டு இலை, இது 4. அப்போ 4 2 எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. 4, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து 4. அப்போ இது ஓகே. இப்போது டார்க் ஃபைபர் டென்சிட்டி கண்டுபிடிச்சிட்டோம். இது ரெண்டுக்கும் யார் வருவா அப்படின்றது தான் மெயினாக நம்மளுக்கு வேணும். அப்போது டீமன் அப்படின்னா யாரை சொல்லுவோம்? இப்போ இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிறத வச்சு நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இப்போது 2 ஆப்ஷன், இப்போ இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று வரும், அப்படி தானே? இப்போ பாருங்கள், இப்போது 4 கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட் ஒன் வந்து 2ல் முடியணும். ஃபர்ஸ்ட் ஒன் 4 இருக்கணும், லாஸ்ட் ஒன் 2ல் முடியணும். அப்போ இவன் தான் வருவான் கிட்டத்தட்ட, இல்லையா? அப்போ இங்கே வந்து மாறி வந்துருச்சு, அப்போ இது வராது. இப்போ நீங்கள் 2 ஆப்ஷனை வச்சு என்ன பண்ணலாம்னா அடுத்த 2 ஆப்ஷன் யாருங்கிறது ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஓகே, இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு 4 இருக்கணும், அடுத்து 2 இருக்கணும். 4 இங்கே இருக்குது, அடுத்து இங்கே 2 இருக்குது. ஓகே, அப்போது இங்கே 2 இருக்கா அப்படின்னு பார்த்தா இங்கே 2 இல்லை. அப்போ யார் வருவா? டீமன்னா யாருன்னா பின்னணி நிரல். டார்கஸ்ட் அப்படிங்கிறப்போ
மிகு இருள்மை, டார்க்கஸ்ட் அப்படின்னு சொல்றோம்ல, மிகுந்த இருள், அந்த சூழ்ந்த விஷயத்தை தான் டார்க்கஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மிகு இருள்மை. ஓகே, இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னா புவியியலில் ஜியாகிரபியில் அட்வான்ஸ் என்னும் சொல்லியிருக்கு, இணையான கலை சொல்லை தருக அப்படின்னு கேட்டிருக்கு. ஸோ இந்த அட்வான்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா கடற்கரை இயக்கம்ன்றா அட்வான்ஸ் அப்படின்ற வார்த்தையை குறிக்கும். கடற்கரை இயக்கம், அட்வான்ஸ் அல்லது அட்வான்ஸ்ன்னு சொல்லுவாங்க இதை, ஆர் ப்ரோக்ரடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கடல் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் அட்வான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த மண்ணெல்லாம் அரிச்சு போய் திட்டு மாதிரி ஃபார்ம் பண்ணுது பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா அந்த ப்ராசஸ் செடிமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இல்லை டெபாசிஷன், இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்வான்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு அதில் மீன் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். மேட்ச் த ஃபாலோயிங் உங்களுக்கு முன்னாடி ட்ரிக்கு சொல்லிட்டேன், ஒரு 1-2 கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு. ப்ரீ சென்சார்ஷிப், ப்ரீனாலே உங்களுக்கு தெரியும் முன்னாடி. அப்போ முன்னாடிங்கிற வார்த்தை முனைமம் இருக்குது, முனைமம் வராது. இப்போ முன் தணிக்கை அப்படிங்கிறது தான் கரெக்டு. இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். பொசஷன் அப்படிங்கிறது உடைமைன்னு வரும். பொசஷன்னா என்ன சொல்லணும்னா உடைமை. ப்ரிஸ்கிரிப்ஷன் தெரியல, இப்போ பார்ப்போம். ப்ரீமியம் அப்படின்னா இங்கே ப்ரீமியம் அப்படின்னா என்ன சொல்லணும், இப்போ பாருங்கள், இப்போ எனக்கு 2 ஆப்ஷன் தான் தெரிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2 ஆப்ஷன் தான் தெரிஞ்சிருக்கு. 2-1 ஆப்ஷன் இருக்கா பாருங்களேன், எதுவுமே இல்லை. அப்போ 2-1 இதுதான் இருக்குது. அப்போ இதுதான் கரெக்டு. ஓகே, இப்போ 2 கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த 2 ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன்னா யார் வருவா, நீடனு போகம் ப்ரிஸ்கிரிப்ஷன்னா. ப்ரீமியம் அப்படின்னா முனைமம். ஓகே, இப்போ ஈஸியாக இருந்திருக்கா, அவ்வளோதான். ஓகே, கலை சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தருக. வெட்டிரன் அப்படிங்கிறது வெட்டியா இருக்கோன்னு அர்த்தம் கிடையாது. சோம்பல் உடையவர். இப்போ ஆப்ஷன்லாம் பாருங்களேன், சோம்பல் உடையவர், காலம் கடத்துபவர், முன்கோபி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்க விஷயம். பட் ஒன்று பாசிட்டிவாக இருக்குது, யாருன்னா திறனாளர் தான் இதுக்கு சரியான ஆப்ஷனும் கூட. வெட்டிரன் அப்படின்னா திறனாளர், திறமை வாய்ந்தவர், எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், இந்த மாதிரி அவங்கள வெட்டிரன் அப்படின்னு சொல்லுவோம். வெட்டிரன் அல்லது வெட்டிரன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட்டு கலை சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிய. கிளேசியர். இந்த கிளேசியர் அப்படிங்கிறது என்ன, பனி சார்ந்த ஒரு சொல். ஓகே, இப்போ என் பனி இங்கே இருக்கா பாருங்களேன், இது வெப்பம். செவுள் வளை. இப்போ பனி ஆறு, இதுதான் கரெக்டு. ஓகே, பனிக்கட்டி, பனி, மலை, இது சார்ந்த ஒரு சொல் அது. தனிமரம் காடாதல் அப்படின்னு சொல்றோம். தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பழமொழி படிச்சிருப்போம்ல, அது எதுக்காக அந்த பழமொழின்னு பார்த்தீங்கன்னா பகையை நீக்குதல். இதுக்கு ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொல்றேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசையும் அழிவும் தீயவரை தண்டித்தல், பகையை நீக்குதல், நட்பை பெருக்குதல். அதாவது தனி மரம் தோப்பாகாது அப்படின்னு சொல்றாங்கல்ல. இப்போ தனி மரம் தோப்பாகாதுன்னா ஒரு தோப்புனா என்ன இருக்கணும், நிறைய மரங்கள் இருந்தாதான் ஒரு தோப்புன்னு நம்ம சொல்ல முடியும். அப்போ தனி மரம் அப்படின்னா ஒருத்தரை வந்து இப்போ ஒரு எதிரியை வந்து வீழ்த்தணும் அப்படின்னா அவன் கூட இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் வந்து பிரித்து நம்ம வசப்படுத்திடணும். இப்போ வசப்படுத்திட்டு அவன் தனி மரமாக நின்றுட்டான் அப்படின்னா அவன் தோல்வி அடைவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அப்போ அவனை அந்த பகையை நம்மளை அறுக்க முடியும், அந்த பகைவனை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் பகையை நீக்குதல்னு அர்த்தம். இது அரசருக்கு சொல்லும் ஒரு அட்வைஸ் மாதிரியான ஒரு இது. ஓகே, நெக்ஸ்ட்டு அளக்கொண்ட எல்லாம் அளப்போம் இழப்பினும் பிரிய பயக்கு நற்பலாவை இக்குறள் உணர்த்தும் பழமொழியை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னா ஊரார் உடைமைக்கு பேயாய் பரவாதே அப்படின்னு. ஊரார் உடைமைக்கு பேயாய் பறக்காதே. ஊரார் அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படாதன்னு சொல்றோம்ல, அதுதான். ஓகே, நெக்ஸ்ட்டு
மரபு தொடர்களுக்கு ஏற்ற பொருளை கண்டறிய போகிறோம். அடரடி படரடி. அடரடி படரடி அப்படிங்கிறதுனா என்னென்னா, படபடப்பாக ஒரு விஷயத்த செய்கிறோம்னு வச்சுக்கோங்க, பதற்றப்பட்டு செய்கிறோம். அது வந்து என்னென்னா ஒரு குழப்பத்தில் செய்கிறது. அப்போ அது வந்து என்ன, குழப்பத்துக்கு ரிலேட்டடான பெரும் குழப்பம். அகட விகடம் அப்படின்னா தந்திரம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அகட விகடம் அப்படிங்கிறது என்னென்னா தந்திரம். இப்போ எனக்கு 4 3 தெரிஞ்சிருக்கு, 4 3 வந்திருக்கு, எனக்கு இது 2 தெரியல அப்படின்னா 4 3 எங்கே இருக்குன்னு பாருங்கள். மெத்ததில் 4 3 இருக்கா? இல்லை. அப்போ இங்கே தான் இருக்குது 4 3. அதுக்கடுத்து ஈரொட்டு, மறுபடியும் ஒரு சொல்லி பாருங்கள். ஈரொட்டு அப்படின்னா 2. ஈரொட்டு அப்படின்னா 2 3 சேர்ந்து 2. இப்போ 2 1 கம் போட்டு ஒட்டுறோம் அப்படின்னா அது வந்து உறுதியாக இருக்குன்னு சொல்ல முடியாது. அது டிபெண்ட்ஸ் ஆன் கம் இல்லையா? அப்போ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அது உறுதியின்மை. கை கூடுதல் அப்படின்னா சித்தி அடைதல் அர்த்தம், வெற்றி அடைதல் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டிங்களா? இப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஓகே, மரபு தொடரை தேர்ந்தெடுக்க. காட்டில் சிங்கம் யானை. அப்போ சிங்கம் என்ன செய்யும், யானை என்ன செய்யும் அப்படின்னு. யானை பிளிரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். இப்போ பிளிரும் எங்கே இருக்குது? இன்னொரு இதில் பிளிரும் இருக்குது. சிங்கம் உருங்கும்னு சொல்லிட முடியாது. சிங்கம் வந்து முழங்கும். சிங்கம் என்ன சொல்லணும்? முழங்கும்னு சொல்லணும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை கண்டறிக. உவமையை வச்சு கம்பேர் பண்ணியிருப்பாங்களே அங்கே இருக்கக்கூடிய வார்த்தைகளை வச்சு அது எதுன்னு கண்டுபிடிப்போம். அலை ஓய்ந்த கடல் போல. அலை ஓய்ந்த கடல் போல அப்படின்னா அலை இல்லை அப்படின்னா கடல் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அப்போ அமைதி. சரி, அடியற்ற மரம் போல். அடியற்ற மரம் போல் அப்படின்னா அடி இல்லை அப்படின்னா மரம் என்ன ஆயிரும்? மரம் என்ன ஆயிரும்? இங்கே வந்து 3மே வித்தியாசமாக இருக்குது. வீழ்ந்துரும். வீழ்ந்துருங்கிறது தான் கரெக்ட். இப்போ 3 4 நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 3 4ல் ஆரம்பிக்கும் எனக்கு ஆப்ஷன் அப்படின்னா இங்கே 3 4 எங்கே இருக்குன்னு பாருங்கள். 3 4 வந்து 7 மட்டும்தான் இருக்குது. 3 4. அப்போ அடுத்ததும் செக் பண்ணி பாருங்கள். மத்தியில் அகப்பட்டு தயிர் போல. மத்தியில் அகப்பட்ட தயிர் போலனா தயிரை வந்து கடையிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா இந்த தயிர் தனியாக வந்து உடஞ்சி வெண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அப்போ மனம் உடைதல். ஓகே, அதுக்கடுத்து புயலில் சிக்கிய பூங்கொடி போல். புயலில் சிக்கிய பூங்கொடி போல் அங்கிட்ட இங்கிட்ட ஆடிக்கிட்டு இருக்கும். அதுதான் நடுங்குதல் சொல்கிறாங்க அந்த புயலுக்கு, காற்றுக்கு. ஓகே, 3 4 2 1 வந்துருச்சா? ஸோ இதுதான் ஆன்சர், கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, உகிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. இத்தொடரில் உகிர் சுற்று என்பது என்ன அப்படின்னா, இப்போ கால் சுற்று அப்படின்னு, கால் சுற்றுங்கிறது இல்லை, கை சுற்றுங்கிறது இல்லை, நகைச்சுற்றுன்னு இருக்குது. திருமண் சுற்றுனா என்ன அப்படின்னா, திருமண் அப்படிங்கிற பட்டை நாமம் போடுறாங்களே அதுதான் வந்து திருமண் சுற்று. திருமண் அப்படின்னா வைணவர்கள் இடுற அந்த நாமம், அதுதான் திருமண் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுவும் வராது, இதுவும் வராது, இதுவும் வராது. அப்போ எது வரும் பார்த்தீங்கன்னா நகைச்சுற்று. இது எப்படி நகைச்சுற்று வரும் அப்படின்னா, இது எப்படி கம்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நகைச்சுற்று அப்படிங்கிறப்ப நகத்தில் வந்து அந்த புண்ணு மாதிரி வந்து வீங்கி இருக்கும். அதில் ஏதாவது ஒன்று பட்டுச்சு அப்படின்னா உயிரே போயிடும் இல்லையா? அதை சொல்கிறது தான். உயிர் சுற்றின் மேல் உலக்கை விழுந்தார் போல. அந்த பெயினான விஷயத்தை வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. கால் புக், ரெக்கார்ட் இஷ்யூ ரெஜிஸ்டர், பாப்பர் சூட் ரெஜிஸ்டர், ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர். ஸோ இதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, கால் புக் அப்படிங்கிறது என்னது எனக்கு தெரியல, அப்படியே வச்சுருக்கோம். ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர். ரெக்கார்டு இஷ்யூ ரெஜிஸ்டர் அப்படின்னா பதிவேடு வழங்கு குறிப்பேடு. அப்போ இது ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். பாப்பர் சூட் ரெஜிஸ்டர், இது எனக்கு தெரியல. ஃபேர் காப்பி ரெஜிஸ்டர், ஃபேர்னாலே புதுசாக நம்ம கொண்டு வர்றது தான். அப்போ அது செம்மைப்படி, ஒரு பழசுலேருந்து புதுசு கொண்டு வரோன்னு அர்த்தம். அப்போ இது செம்மைப்படி. ஓகே, இப்போ நான் வந்து பியும் டியும் கண்டுபிடிச்சிருக்கேன். பியில் வந்து 1 இருக்கணும், டியில் வந்து என்ன இருக்கணும்? 3 இருக்கணும். டியில் வந்து 3 இருக்கணும். அப்போ எனக்கு லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், மற்றதில் ஏதாவது இருக்கா? இல்லை. அப்போ நம்மளுக்கு கரெக்டாக இருக்க ஆப்ஷன் 2 கண்டுபிடிச்சிட்டோம்னா மீதி இருக்க 2 ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அப்போ கால் புக் அப்படிங்கிறது மறு கவனிப்பு பதிவேடு. அதே மாதிரி பாப்பர் சூட் ரெஜிஸ்டர் அப்படிங்கிறது வரியர் வழக்கு பதிவேடு. வரியர் வழக்கு பதிவேடு. ஓகே, தட்ஸ் ஆல். நெக்ஸ்ட்டு அடோரிங் என்னும் ஆங்கில சொல்லிருக்கு, தமிழ் சொல் கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க. அடோரிங் அப்படின்னாலே இங்கே பாருங்கள், வார்த்தைகளை பாருங்கள். முன்னேறுதல், ஒப்பு கொடுத்தல், போற்றுதல், துணை நின்றல்.
சப்போர்ட்டிங் போட்டுறது. துணை நின்றல் அப்படின்னா சப்போர்ட்டிங். ஒப்பு கொடுத்தல் அப்படின்னா இதுவும் கிட்டத்தட்ட இது மாதிரி தான் இருக்கும். முன்னேறுதல்ங்கிறது வேற. அப்போ அடோரிங்னா என்னன்னா போற்றுதல் அப்படிங்கிறது அடோரிங். அடோரிங். ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, தோழன் என்று பொருள் தரும் காம்ரேட் என்ற சொல் எம்மொழியிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னா பிரெஞ்சு மொழியிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, பிரெஞ்சு மொழியிலிருந்து தான் பெறப்பட்டது. நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங். தாரா பாரதி சரியான இணை கண்டறிக. இட்ஸ் நாட் மேட்ச் த ஃபாலோயிங். அதாவது சரியா அமைஞ்சிருக்கிற அந்த ஆப்ஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முடியரசன் வீரகாவியம். முடியரசன் வீரகாவியம் இதுதான் கரெக்ட். ஓகே, முடியரசன் வீரகாவியம்ங்கிறது தான் கரெக்ட். ஆசிய ஜோதி யார் எழுதுனா? திருவி ஞானதேசியம் பிள்ளையா? சாரி, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. ஓகே, கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. விரல் நுனி வெளிச்சங்கள் வந்து இது யார் எழுதுனா அப்படின்னா தாரா பாரதி. ஓகே ஓகே. இப்போ ஓகே. நெக்ஸ்ட், பூட்கை என்ற சொல்லின் பொருளை தெரிவு செய்க அப்படின்னு. பூட்கை அப்படிங்கிறது குறிக்கோள். பூட்கை அப்படிங்கிறது குறிக்கோள். உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யாரு அப்படின்னா தேவநேய பாவனர். தேவநேய பாவனார். நெக்ஸ்ட், கடைச்சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் அழைக்கப்பட்ட விதத்தை கண்டறிக அப்படின்னா கண் எழுத்துக்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண் எழுத்துக்கள் இது மூணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது நம்மளுடைய இந்தியாவில் பேசக்கூடிய மற்ற திராவிட மொழிகள். இது மூன்றும் பார்த்தீங்கன்னா திராவிட மொழிகள். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆப்ஷன். நார்த் இந்தியாவில் பேசக்கூடிய திராவிட மொழிகள் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து ஏலாதி இடம்பெறாத மருந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏலாதியில இடம்பெறாத வந்து கண்டங்கத்திரி. கண்டங்கத்திரி தான் ஏலாதியில இடம்பெறலை. அப்போ எதெல்லாம் இளம் பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏலம், ஏலம், லவங்கம், சிறு நாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி. ஓகே, ஸோ கண்டங்கத்திரி மட்டும்தான் இதில் இன்க்ளூட் ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாடலின் அடி இடம்பெற்றுள்ள நூலின் பெயரை தெரிவு செய்க. தூற்றின் கண் தூவிய வித்து அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? தூற்றின் கண் தூவிய வித்து அப்படிங்கிறது திரிகடுகம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா, அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே, ஒருவருக்கு அதனை விட சிறந்த செல்வம் வேறுண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது கரெக்டா? காரணம் வந்து தவறு. அழிவில்லாத சிறந்த செல்வம்ங்கிறது கல்வி, இது கரெக்ட். அப்போ ஏ சரி, ஆர் ரீசன் வந்து தப்பு. ஓகே, காரணம் வந்து தப்பு. நெக்ஸ்ட், சரியான சொற்றொடை தேர்வு செய்க. கீழ்காணும் தொடரை நிறைவு செய்க. தாம் கற்றவற்றை கற்றவர் முன் தெளிவாக சொல்ல வல்லவர் அப்படின்னு அர்த்தம். அதாவது நாம படிச்ச விஷயத்த அதாவது நம்மளுக்கும் அதிகமாக படிச்சவங்க முன்னாடி தெளிவா சொல்லணும்னு அர்த்தம். கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர். அப்படி நாம வந்து சொல்றப்போ அவங்க நம்மளை என்ன செய்வாங்க? தெளிவா சொல்றப்போ அவங்க சந்தோஷப்பட்டு கற்றவருள் மிகவும் கற்றவராக மதிக்கப்படுவர்னு அர்த்தம். ஓகே ஓகே. ஸோ 50 கொஷின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம மீதி இருக்க கொஷின்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.
ஸோ இது வரைக்கும் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிமைனிங் 50 கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எப்படி அந்த கொஷின்ஸை வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஹிண்ட் தர்றேன். ஸோ அதுபடி ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். ஓகே, சில வேர்ட்ஸ் வந்துட்டு நம்ம புக்ஸில் இருக்கக்கூடிய இதை வச்சு நம்ம படிக்கணும். அதோடைய மீனிங்ஸாக இருக்கட்டும், எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், ஆப்போசிட் சொல்கிறோம்ல, ஆப்போசிட் மீனிங்காக இருக்கட்டும், எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா புக்ஸில் இருக்கிறத நம்ம படிக்கணும். 6th to 10th இருக்கக்கூடிய புக்ஸில் இருக்கிறத படித்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன பாருங்க, 51 கொஷின். நம்ம ஃபர்ஸ்ட் கொஷின்லேருந்து பார்த்துட்டோம், அப் டு 50 வரையும் பழைய வீடியோவில் இருக்குது. ஸோ இது 51லேருந்து இங்கே நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 51 பார்த்தீங்கன்னா அடிக்கோடிட்ட சொல்லின் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருளை தெரிவு செய்கன்னு கொடுத்துட்டு தகுதியான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதியான் வென்றுவிடல் அப்படின்னு அர்த்தம்னா என்ன? பொறுமை உள்ளவன் பூமி ஆழ்வான் நம்ம சொல்லுவோம்ல, அது மாதிரி இது ஒரு திருக்குறள். இதுல பாத்தீங்கன்னா பொறுமையுடையவன் தான் வெல்ல முடியும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகே ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பாருங்க, தொடர் அமைக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. விரிந்தது விரித்தது மாலை நேரத்தில், அதாவது மாலை நேரத்தில் அல்லி இதழ் விரித்தன. இதழ் அப்படிங்கிறது ஒரு இதழா இருக்காது, இது சிங்குலர்ல இருக்கு. இதழ்கள் அப்படின்னு வரணும். என்ன வரணும்? இதழ்கள் விரிந்தன. மாலை நேரத்தில் அல்லி அதே மாதிரி அல்லியின் இதழ்கள் வந்திருக்கணும். அல்லியின் இதழ்கள் விரிந்தன. இப்ப இதுல பாருங்க, அல்லியின் இதழ்கள் விரிந்தன அப்படி இருந்தாதான் இந்த சென்டென்ஸ் கரெக்ட். அதே மாதிரி மயில் தோகையை விரித்தன அப்பதான் அது கரெக்டா இருக்கும். இப்ப இது பாருங்க, 4 ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, 4ஐயும் வந்து நீங்க படிச்சு பாருங்க. படிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபைனலி ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க செலக்ட் பண்ணலாம். இப்ப மாலை நேரத்தில் அல்லியின் இதழ் விரிந்தன, மயில் தோகையை விரித்தன. ஓகே, அதே மாதிரி மாலை நேரத்தில் அல்லி இதழ்கள் விரிந்தன. இதழ்கள் சேர்ந்திருக்கு, பட் இங்க பாருங்க அது இல்ல, மயில் தோகை விரித்தன. ஸோ இது மயில் தோகை விரித்தன இல்ல, மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன. இது கரெக்டா இருக்கு. மயில் தோகை விரித்தன அப்படின்னு சொல்லிட்டு இங்க தோகையை விரித்தன மிஸ் ஆகுது. மாலை நேரத்தில் அல்லியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஓகே, அதே மாதிரி இங்க விரித்தது இங்க விரிந்தன அப்படின்றதும் மாத்தி போடவும் கூடாது. ஓகே, அதுவும் தப்பா இருக்கும். ஸோ சிங்குலர் ப்ளூரல் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்த்து எழுதுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், கலைக்கழகம் என்பது கலையை கற்பிக்கும் கழகமாகும். அதாவது 2 சொற்களுக்கு இடையே இக்கு என்ற ஒற்று மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இங்க பல்கலைக்கழகம், இந்த பல்கலைக்கழகத்துலதான் கலைக்கழகம் எடுத்திருக்காங்க. இப்ப பல்கலைக்கழகம் எடுத்த பல கலைகளை கற்றுக் கொடுக்கும் இடம்தான் பல்கலைக்கழகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே ஓகே, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கலைக்கழகம் அப்படிங்கிற சேர்க்கறது யாரு? இக்கு. அப்ப இக்கு சேர்க்கிறப்போ அந்த எப்பயுமே இந்த இக்கு இப்ப இந்த மாதிரியான லெட்டர்ஸை நம்ம சேர்க்கிறப்போ ஸ்ட்ராங்கா அழுத்தி சொல்றோம்னு அர்த்தம் அந்த வேர்டு. இப்ப 2 சொற்களுக்கும் இடையே இக்கி என்ற ஒற்றை மிகுவதால் கலையை கற்பிக்கும் கழகம் என்று பொருள் கொள்ள வேண்டும். ஓகே, இப்ப கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்ல என்ன பண்ணணும்னா கூற்று என்னன்னு படிக்கணும், அதோடைய காரணம் வந்து சரியா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே, அப்ப கூற்று காரணம் ரெண்டுமே வந்து சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாம்பார், சாவடி இது எல்லாமே அயற்சொல் தான். தமிழ் சொல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடுக்கை அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். என்ன அப்படின்னு பாருங்க, தமிழ் சொல்லை கண்டறிக. ஸோ தமிழ் சொல்லை கண்டறிக அப்படின்றதுல நம்ம உடுக்கை அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் 55. திவான் பகதூர் பவானந்தம் பிள்ளை தமது தமிழ் அகராதி அப்படின்னா தமிழ் டிக்ஷனரி பின் இணைப்பில் தமிழ் மொழியில் கலந்துள்ள பிற மொழி சொற்கள் கூறியுள்ளவாறு பொறுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல பாருங்க என்னென்ன மொழின்னு, போர்ச்சுகீசிய மொழி, தெலுங்கு, அரபு, பாரசீக, இந்துஸ்தானி, அதே மாதிரி ஆங்கில மொழி தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கும். ஆங்கில மொழி இருக்கு பாத்தீங்களா, ஆங்கில மொழி தான் இருக்கிறதுலே ஹையஸ்டா இருக்கும். ஹையஸ்டா இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹையஸ்டா இருக்கும் அப்படின்னா
இதுதான் 486 இருக்குது பார்த்தீங்களா, ஆங்கில மொழி. பிரிட்டிஷ் தான் 486. அதுக்கு அடுத்து வர்றது யார் அப்படின்னா போர்ச்சுகீசிய. போர்ச்சுகீசிய அதை பார்த்துக்கோங்க. போர்ச்சுகீசிய வந்துட்டு போர்ச்சுகீஸ் இந்த 411 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 411ங்கிறது அரபு பாரசீக இந்துஸ்தானி. அரபு பாரசீக இந்துஸ்தானி. ஃபர்ஸ்ட் இது எப்படி நான் படிக்கிறதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். இதை முதல்ல பார்த்து வச்சுக்கோங்க. போர்ச்சுகீசிய மொழி வந்துட்டு 6, 6னா 3. அதே மாதிரி தெலுங்கு வந்துட்டு 34. ஓகே, இதுல பாருங்க. அப்ப இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஆங்கிலம் தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி 486. அதுக்கு அடுத்து இந்துஸ்தானி பாரசீக அரபு இருக்கு பார்த்தீங்களா, இது 411. ஓகே, 411. இதோட ஆப்ஷன் என்னன்னா 1, 3142, 3142. இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ ஆங்கில மொழி தான் 486. அதுக்கப்புறமா இந்துஸ்தானி ஆங்கில மொழி. இங்கிலீஷ் வந்துட்டு 486ன்னு நினச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி அரபு பாரசீக இந்துஸ்தான். அரபு பாரசீக இந்துஸ்தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கடுத்து இருக்கக்கூடிய பெரிய நம்பர் 411. இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். அதுக்கடுத்து தெலுங்கு வந்து பார்த்தீங்கன்னா 34. போர்ச்சுகீஸ் வந்துட்டு 6. ஓகே, இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எழுதி ஞாபகம் வச்சுக்கோங்க. டாப்லேருந்து ஜாஸ்தியிலேருந்து கம்மியாக இருக்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பெயரெச்சங்களின் வகை அறிந்து பொறுத்துக. ஸோ பெயரெச்சங்கள் அப்படின்னா நிகழ்கால பெயரெச்சம், உடன்பாட்டு பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம், ஈறுகெடாத பெயரெச்சம். ஓகே, இதுல என்ன அப்படின்னா நிகழ்கால பெயரெச்சம் அப்படிங்கிறதுனாலே ஆள முடியணும். ஆள முடிஞ்சிருக்கா அப்படின்னு பாருங்களேன். எல்லாமே ஆளதான் முடியும். இல்லாத பொருள், இல்லாத, அறிந்த, ஓடுகின்ற, அறியாத சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன முடியுது, ஆள முடியுது. ஆவின்ற விகுதி பெற்றிருந்துச்சு அந்த வினை, அதாவது பெயரெச்சம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெயரெச்சம் அப்படின்னு சொல்றது எதுனா ஆன்ற விகுதி முடிஞ்சாதான் அது பெயரெச்சம். ஓகே, இதுல நிகழ்கால பெயரெச்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கரண்ட்லி அது நடந்துகிட்டு இருக்கணும். எது நடந்துகிட்டு இருக்கும் பாருங்க. இல்லாத பொருள் அப்படி சொல்ல முடியாது. அப்ப அறிந்த பையன் இல்ல. ஓடுகிற குதிரை, இப்போ ஓடுகிற குதிரைனா கரண்ட்லி அது ஓடிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப இது 3. அப்புறம் வேற ஏதாவது எனக்கு தெரியுதான்னு, இன்கேஸ் எனக்கு தெரியல அப்படின்னா கெஸ் பண்றது எப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்றேன். உடன்பாட்டு பெயரெச்சம் எனக்கு தெரியல. இப்போ குறிப்பு பெயரெச்சம்னா ஏதாவது ஒரு பண்பை குறிக்கணும்னா இல்லாத பொருள், இது இல்லாத பொருள்னு கிடையாது. அப்போ அறிந்த பையன், அதுவும் தெரியாது. இப்போ அறியாத குழந்தை அப்படின்னா இன்னசென்ட் தானே அர்த்தம். இப்போ குழந்தையோட இன்னசென்ட்டை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்போ இது என்ன அர்த்தம், இது 4. அப்போ ஏக்கு 3, சிக்கு 4 இருக்கணும். ஏக்கு 3, சிக்கு பாருங்க 4, இங்கே ஒரு 4 இருக்கு. இப்போ ஏல வந்து இங்கே 3 இல்லை. அப்போ இதுதான் கரெக்டான ஆப்ஷனா வரும். பிக்கு வந்து 2, டிக்கு வந்து 1. உடன்பாட்டு பெயரெச்சம்னா என்ன சொல்லணும், அறிந்த பையன். ஈறு கெடாத பெயரெச்சம் அப்படின்னா எது சொல்றோம், 1, இல்லாத பொருள். ஓகே, ஸோ இப்படிதான் இதை கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் பாருங்க, ஓலக்கம் என்ற சொல்லின் வேர்ச்சொல் கண்டறிக. இந்த மாதிரி வேர்ச்சொல் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா அது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கமாண்டிங் வேர்டா இருக்கணும். ஓகே, இதுல பாத்தீங்கன்னா ஓலக்கம் அப்படிங்கிறதுல ஓல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓலகம்ங்கிறது வேற. ஓலம்ங்கிறது என்னன்னா, ஓலம்ங்கிறது நம்ம இந்த ரொம்ப சத்தமா அழுகுறாங்க இல்லையா, அதுதான் ஓலகம். ஒட்லோட்டக இது ஒரு வார்த்தையே கிடையாது. அப்போ ஓலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சரியான வார்த்தை இல்லை. அப்போ ஓல் அப்படிங்கிறது என்னதுன்னா இதுதான் சரியான வேர்ச்சொல் எல்லாமே குட்டியா இருக்கும். நல்லா தெரிஞ்சுங்க, வேர்ச்சொல் எல்லாமே குட்டியா இருக்கும். அதே மாதிரி ஒரு கமாண்டிங் லெட்டரா இருக்கும். கமாண்டிங் லெட்டர் சொல்ல முடியாது, கமாண்டிங் வேர்டா இருக்கும். ஓகே, இப்ப சரியான ஆப்ஷன் பொறுத்துக. அதே மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. இதுல என்னன்னா அணிகம், அணங்கு. ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா எனக்கு வந்து அணங்குனா காமன் அப்படிங்கிறது ஏதாவது ஒன்று தெரிஞ்சா போதும், மித்ததை நீங்க கண்டுபிடிச்சிடலாம். அணங்கு அப்படின்னா காமன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இங்கே 1 வந்திருக்கும். இப்போ 1 வரக்கூடிய ஆப்ஷன் எதுன்னு பாருங்களேன். இது 1. அப்போ 3 ஆப்ஷன். இப்போ ஒரு ஆப்ஷனை விட்டுட்டோம். இப்போ 3ல் 1 நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ அணிகம், அணி அப்படின்னா என்னது அர்த்தம், அணிவகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அணிவகுப்பு எப்போ சொல்லுவோம்,
அணிவகுப்பு ஊர்திகளை வச்சு போகிறத அணிவகுப்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ ஊர்தி அப்படிங்கிறது அணிகம் 4. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 4ஆக இருக்கணும். இப்போ 4ல் பாருங்க, இப்போ இந்த ஆப்ஷன் வராது, அப்போ இதையும் வராது, அப்போ இந்த 2ல் ஏதாவது ஒன்று வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கடுத்து அணிகம். இந்த அணிகம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அணிகத்துக்கு இது என்ன அப்படின்னா படையில் ஓர் அளவு. படையில் ஓர் அளவு. அணிகம், இந்த அணிகம் பார்த்தீங்க அப்படின்னா 2 சிவிகை. என்ன சொல்கிறோம்? சிவிகை. ஓகே, ஸோ ஃபைனலி ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 3 2 1 இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ 4 1 இது 2 எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ அணினா ஊர்தின்னு கண்டுபிடிக்கணும், அணங்குனா காமன். அணிகம் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அணிகம்ங்கிறது என்னன்னா சிவிகை. அணிகம்னு எடுத்தீங்கன்னா படையில் ஓர் அளவு. படையில் ஓர் அளவு. நெக்ஸ்ட் வினவப்படும் எழுத்துக்கள். வினா எழுத்துக்கள் எனப்படும். இதில் வந்து ஏ ஏ யா யா ஓ எனும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏ சரி, ஏவும் சரி, இதெல்லாம் வினா எழுத்துக்கள். ஏன்னா எப்படி வரும் இந்த எழுத்துக்கள்லாம்? ஒரு சில எழுத்துக்கள் முன்னாடி வரும், ஒரு சில எழுத்துக்கள் பின்னாடி வரும். ஓகே, பின்னாடி வர்றது ஒரு டிபெண்ட்ஸ் ஆன் வேர்ட்ஸை பொறுத்து பின்னாடி வரும், முன்னாடி வரும். ஓகே, இதெல்லாம் வினா எழுத்துக்கள்னு சொல்கிறாங்க. அப்போ இவ்வினா எழுத்துக்கள் இடவினா எழுத்துக்கள் என குறிக்கலாம். இடவினா எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பார்த்தா எஸ், சொல்ல முடியும். அப்போ இந்த கூற்று என்ன அப்படின்னா கூற்றும் சரி காரணமும் சரின்னு சொல்கிறாங்க. அது எப்படி கூற்றும் காரணமும் சரியாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ யா இருக்கு பார்த்தீங்களா? இந்த இதில் கொடுத்துருக்க ஏ யா இது வந்துட்டு மேக்சிமம் முதல்ல வரும். எங்கு, யார். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். ஆன்சர் வந்து நம்மளுக்கு கரெக்டு தான். ஆ அண்ட் ஓ இது ரெண்டும் இறுதியில் வரும். இறுதியில் எப்படி வரும்னு சொல்கிறேன். இறுதியில் எப்படின்னா அவனா. அவனா அப்படின்னா அவன் ப்ளஸ் ஆ. ஓகே, தெரியுமோ. தெரியுமோ அப்படின்னா தெரியும் ப்ளஸ் ஓ. தெரியும் ப்ளஸ் ஓ. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏ இருக்கிறதுலையே இந்த ஏ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியும் வரலாம், லாஸ்ட்லேயும் வரலாம். எப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா அவன்தானோ. அவன்தானோ, அவன்தானோ, அவன்தானோ இல்லை அவன்தானே. அவன்தானே நம்ம சொல்லுவோம்ல, அவன்தானே ஏல முடியணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வர்றது தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா இடவினா. இடவினா முன்னாடி பின்னாடி அப்படிங்கிறத பிரித்து நம்ம சொல்கிறோம்ல, இடவினா. அப்போ இது எல்லாமே கரெக்டு. இப்போ இது கூற்றும் கரெக்டு, காரணமும் கரெக்டு. ஓகே, நெக்ஸ்ட்டு மெய்யெழுத்துக்களை போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். இணை எழுத்துக்களும் இருக்குது அப்படின்னு. அந்த ஒளியை வச்சு நம்ம சொல்லுவோம். நெடில் குடில், நெடில் குறில் வச்சு நம்ம சொல்லுவோம். உயிரெழுத்துக்களின் குரில் நெடில், நெடில் குரில் இணை எழுத்துக்கள் ஆகும். இது கூற்றும் சரி, காரணமும் சரி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் மறுபடியும் வந்துட்டு பொறுத்துக. இந்த பொறுத்துகளை எனக்கு வந்து எப்படி இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிக்கிறேன். எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ட்ரை பண்ணுறேன். எப்படின்னு பாருங்கள். சீரடி அப்படின்னா சிறிய அடின்னு அர்த்தம். சீரடினா சிறிய அடின்னு அர்த்தம். மருகன் அப்படின்னா வழி வந்தோன். என்ன அர்த்தம்? வழி வந்தோன். எனக்கு இப்போ 2 தான் தெரியுது. விறகு அப்படின்னா விறகுக்கு ஏதாவது வருமானு பாருங்கள். விறகுக்குன்னா மீதி இருக்க ஆப்ஷன் யார்? 2. தந்திரம் 1, யானை தந்தம். அப்போ இது 2ல் எது வரும்ன்றது எனக்கு தெரியல. இப்போ நான் வந்து கண்டுபிடிக்கிறேன். இப்போ லாஸ்ட் ஆப்ஷனில் வந்து 3 வரணும். சி ஆப்ஷன் வந்து 1 வரணும். லாஸ்ட் ஆப்ஷன் 3 பாருங்கள், 3 இருக்குது. அப்போ இது வராது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கடுத்து ஆப்ஷன் வந்து எனக்கு 1 வரணும். இப்போ 1 வரணும் அப்படின்னா இங்கே 1 வர்றது பாருங்கள், இதுதான் வருது. அப்போ இந்த ஆப்ஷன் தான் கரெக்டானது. ஓகே, கரெக்டாக எனக்கு 1 2 வேர்டு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அடுத்த இருக்க ஆப்ஷனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன். அப்போ பாருங்கள், இது 4, இது 2. அப்போ மறுப்புனா என்ன அர்த்தம்? மறுப்புனா யானை தந்தம். விறகுனா தந்திரம். விறகுனா தந்திரம். ஓகே, ஸோ
ஸோ நெக்ஸ்ட் கொஷின், மானி மானி கனகம் கனகம். இதில் எனக்கு எதுவுமே தெரியலையே, எப்படி கண்டுபிடிக்குது அப்படின்னு கேட்கலாம். மானி அப்படின்னா குள்ளன் அர்த்தம். மானி அப்படின்னா குள்ளன். எனக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு 2 வரணும். 2 எங்கேயாவது இருக்கா பாருங்கள், நான் இன்னொன்று கண்டுபிடிச்சிக்கிறேன் எனக்கு ஒரு கன்வீனியன்ட்டுக்காக. கனகரத்ன சபைன்னு சொல்லுவோம். கனகரத்ன சபை சொல்லுவோம்ல, அங்கே என்னது, கோல்டு. கனகரத்ன சபைனா கோல்டு. அப்போது எனக்கு 1 வந்துட்டு, அதாவது ஏ வந்துட்டு 2 இருக்கணும், 2 இருக்கணும். அதே மாதிரி டி வந்துட்டு 1 இருக்கணும். டி வந்துட்டு 1 இருக்கணும். இங்கேயும் 1 இருக்குது. ஆனால் இங்கே ஏ என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. ஓகே, அப்போ இது வராது. அப்போது நான் கண்டுபிடிச்சிட்டேன் பாருங்கள், 2 4 3. இது வந்து 4, இது 3. இப்போ மானினா என்னது, மாமன். கனகம், இந்த 3 சொல்லி கனகம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், கனகம் அப்படின்னா படை. ஓகே, மானினா 2 4 3 1. ஓகே, கட் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பலா ப்ளஸ் அருமை சேர்த்தெழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. பலா ப்ளஸ் அருமை. இப்போ பலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே என்ன வருது, ஆ அப்படின்னு முடியுது, ஆன்னு முடியுது. இது நிலைமொழி. எது, பலாங்கிறது நிலைமொழி, இது வருமொழி. வருமொழியிலேயே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து இருக்குது. ஒரு உயிரெழுத்து இருக்குது. இந்த ஆல முடிஞ்சு ஒரு உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னா அங்கே என்ன வரணும் அப்படின்னா வகரம் ஆட் பண்ணி பாருங்கள். வகரம் வகரம் வரணும். அப்போ இங்கே என்ன வரும் அப்படின்னா வா வரணும். வா இங்கே எதாக இருக்கா பாருங்கள். அப்போ இதில் தான் இருக்குது, இதில் இருக்கா, இதில் இல்லை. அப்போ இதுதான் ஆன்சர் கரெக்டாக. ஓகே, பலா வறுமை. பலா வறுமை எப்படி நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா, இது நிலைமொழி, இது வருமொழி. பலா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆன்னு முடியுது. அதே மாதிரி வர்ற இதுலேயும் பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து இருக்குது. உயிரெழுத்துனா ஆ, ஆதான் உயிரெழுத்து. ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா வா, வான்னு சேர்த்துக்கோங்க, வான்னு சேர்த்துக்கோங்க. ரைட், இது ஒரு ஹிண்ட்டு. நெக்ஸ்ட்டு கங்குகம். கங்குகம் என்னும் சொல்லை பிரித்தெழுதுக. கங்குகம் அப்படின்றது பிரிக்கிறப்ப அந்த பிரித்த சொல் வந்துட்டு மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். அப்போ மீனிங்ஃபுல்லாக இருக்கா நம்ம தேடுவோம். இப்போ கங் அப்படிங்கிறது மீனிங்ஃபுல் கிடையாது. கங்கு, அப்போ நம்ம என்ன சொல்லலாம், கங்கு அப்படிங்கிறது நம்ம அந்த கறி எரிஞ்ச பின்னாடி அனலாக இருக்கும், அதை கங்குன்னு நம்ம சொல்லுவோம். கங்க அப்படிங்கிறது கிடையாது. கங்கா ப்ளஸ் ஓகம் அப்படின்னு சொல்கிறாங்க, இதுக்கு ஓரளவுக்கு வரும் கங்கா அப்படின்னு. அப்போ ஓகம்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லையா. இங்கே ஓகம்னு கொடுத்துருக்கு, இங்கே ஓகம்னு கொடுத்துருக்கு. அப்போ இந்த ஓகம்ங்கிறதுக்கு மீனிங் இல்லை, ஆனால் ஓகமுக்கு மீனிங் இருக்குது. கங்கா, கங்கா அப்படிங்கிறது என்னது, கங்காங்கிறது ஒரு நதி. நதி, கங்காங்கிறது நமக்கு தெரியும் நதி. இந்த ஓகம்ங்கிறது என்ன அப்படின்னா பிரவாகம். பிரவாகம் பாய்ந்து வர்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், கங்கா பிரவாகம்னு சொல்லுவோம், ஓகம். ஓகே, நெக்ஸ்ட் கோரல் கொள்ளுதல் போன்ற பொருள்களை தரக்கூடிய ஒரு சொல்லை கண்டறிக. ஒரு சொல் இந்த இரு பொருளை தரணும் இல்லையா. அப்போ எதுன்னு பார்க்குறேன். ஆடல் அப்படின்னா டான்ஸு, அரவு அப்படின்னா பாம்பு, ஆடு அப்படின்னா விலங்கு, அடுதல் அப்படின்னு பாருங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த அடுதல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். அடுதல் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய, அதாவது பறவை பூ நீக்கம் அழிவு ஆகிய பொருட்களை தரும் ஓர் எழுத்து. ஒரு எழுத்து இது எல்லா மீனிங் தரணும். எதுன்னு கேட்குறாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மா வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மா வராது. மா அப்படின்னா பெரிய, மா அப்படின்னா என்ன சொல்லுவோம், பெரிய விலங்கு, குதிரை, மாமரம், மாம்பழம், மாம்பழம். ஓகே, அப்போ இது வராது. இப்போ கா அப்படின்னா காவோட எழுத்து என்ன சொல்லுது பார்த்தீங்கன்னா, கா அப்படின்னா சோலை, காத்தல், காத்தல், காத்தல். ஓகே, இப்போ பூ அப்படின்னா என்ன சொல்லுவோம், மலர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வி அப்படிங்கிறதுக்கு என்னென்ன அர்த்தம் இருக்குன்னா வீழ்தல், வீழ்தல், வீணாதல், பூ.
ஓகே, அப்போ இந்த ஆப்ஷனில் எது வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்றது தான் வரும். நீக்கம் அழிவு, நீக்கம் அழிவு, வீணாதல், நீக்கம் அழிவு. அதே மாதிரி பூ வந்துருச்சு. ஓகே, ஸோ பறவையும் சேர்த்துக்கோங்க. பறவையோட இதுவும் இதோட மீனிங் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி படித்து பழகிக்கோங்க. ஓகேவா? ஓகே டன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து நாட்டில் பின்னால் நிகழப்போவதை முன்னரே அறிந்து கொள்பவரின் பெயர் டேஷ் என்ற பெயரால் அழைப்பர் அப்படின்னு. இதில் எது அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது இல்லையா? மறவி அப்படின்னா என்னன்னா மறப்பவர் இல்லை மறதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ இது வராது. நீரவர் அப்படின்னு சொல்கிறோம். நீரவர் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வராது. இந்த மறதியும் மறதி இதுவும் வராது. இந்த நீரவர்னு வராது. என்ன வரும் அப்படின்னா தீரவர், தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. தீர்க்கதரிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. இப்போ தீரவர்னு வரணும். ஓகே, அதான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட்டு குதிர்த்தல் இணையான வேறு சொல் அறிக. குதிர்த்தல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. குதிர்த்தல் அப்படின்னா என்ன சொல்லுவோம்னா படிதல், தாழ்ந்து நிலை பெறுதல். ஓகே, படிதல் அப்படிங்கிறது இருக்கு. குடியமர்த்தல் வராது, ஒழுங்காதல் வராது, சீராதல் இதுவும் வராது. அப்போ எது கரெக்டு? படிதல் தான் கரெக்ட். ஓகே, படிதல். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா எழுத்து பிழையற்ற சொற்றொடரை கண்டறிக. தேர்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கண்டுபிடிக்கிறோம் எழுத்து பிழையற்ற அப்படின்னு. எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி இனிதாக தோன்றும் அழகு. இதில் பாருங்க, இதில் என்னென்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த லா லூ. ஓகேவா? இந்த லா லூலாம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. எலும்பி இங்கே என்ன லூ இருக்கோ இதே லூ தான் இருக்குது. அதே மாதிரி இது எலும்புனா நம்ம மனுஷன் எலும்பு சொல்கிறோம்ல. எலும்பு மனுஷங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா ஒரு சில ஜீவன்களுக்கு இருக்கும், ஒரு சில ஜீவன்களுக்கு இருக்காது. ஏன்? ஓகேவா? ஸோ எலும்பி இருக்க வேண்டுவன எலும்பி, அந்த எலும்பு தான் இது. ஓகே, போன் சொல்கிறோம்ல, அதுதான் எலும்பு. இந்த எலும்பி இருக்குமான்னு இந்த எலும்பி இருக்காது. அப்போ எது வரும் அப்படிங்கிறது இதுதான் வரும். பொருத்தமானவை தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பொருத்தமானதை தேர்வு செய்க. மலை. ஸோ மலை அப்படின்னா இப்போ கீழே ஆப்ஷன்லாம் பாருங்களேன். ஆதவன், பகலவன், ஞாயிறு, இது சூரியனை குறிக்குது. அப்போ இது இல்லை. அருள், பரிவு, கருணை, இதுவும் இல்லை. ஓகே, பொலிவு, எழில், வனப்பு, அப்போ இது வருமா அப்படின்னு நம்ம யோசிப்போம். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு. மலை அப்படின்னா வெற்பு, சிலம்பு, பொறுப்பு தான். இந்த வனப்பு வராது. மலையினோடனே நம்ம என்ன நினச்சிருவோம்? பொலிவு, எழில், வனப்பு, அந்த மலை பிரதேசத்தை நினச்சி நம்ம இதுதான் அப்படின்னு நினைப்போம். பட் ஆக்சுவல் மீனிங் என்ன அப்படின்னா என்னன்னா ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தேர்ந்தெடுக்க போகிறோம். ஓகே, களி. இதில் இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்களேன். களித்தொகை, மாவுக்களின்னு வராது. இந்த லீக்கு வந்து மாவுக்களி வராது. அப்போ இதை எடுத்துருவோம். இப்போ களிது அப்படின்னா கழித்தல் அப்படின்னு வரலாம். களி அப்படின்றோம். சப்ட்ராக்ட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, களி. ஸோ கழித்தல்னு வரும். அப்போ இங்கே கழித்தல் எங்கே இருக்குது? கழித்தல் இங்கே இருக்குது. இது மிகுதி. இந்த கழித்தல் வராது. அப்போ இந்த களிக்கு என்ன மீனிங் பாருங்க. கலிங்கத்து பரணி அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம்ல, அது ஒரு நூல். கலிங்கத்து பரணி எதை பற்றி சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா போர் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சொல்கிறது தான். அப்போ இந்த களி அப்படின்னா போர் மிகுதி அப்படின்னு நம்ம சொல்லணும். போர் மிகுதி அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ ஒலி வேறுபாடில் நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? களின்ற போர் மிகுதி. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆப்ஷன். இப்போ இது வராது. ஓகே, அரைப்புள்ளி அமையும் இடங்கள். அரைப்புள்ளி அப்படின்னா என்னது?
செமிகோலன். செமிகோலன் எங்கே உட்காரும் பார்த்தீங்கன்னா, ஒரு எழுவாய்னா ஒருத்தரை பற்றி சொல்கிறீங்கன்னா அவருடைய ஒர்க்கை கண்டினியூஸாக சொல்கிற இடத்துல உட்காரும் அடுத்தடுத்து. இப்போ பாருங்க, கபிலர் பாரியை கண்டார், புகழ்ந்து பாடினார், பரிசு பெற்றார். ஓகே, கபிலர் பாரியை கண்டார். கபிலர் தான் எழுவாய்னா சப்ஜெக்ட். அவர் தான் வந்து பார்த்துருக்காரு, புகழ்ந்து பாடியிருக்காரு, பரிசு வாங்கியிருக்காரு. எல்லாமே யாரை பற்றி சொல்லுது? கபிலரை பற்றி சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு இடையில அவங்க செஞ்ச ஒவ்வொரு கான்ட்ரிபியூஷன், அவர் செஞ்ச ஒவ்வொரு வேலைக்கு இடையில இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ இது கரெக்ட். கபிலர் என்ற ஓர் எழுவாய், அப்போ அவர் எழுவாய் தான். பல பயனிலைகளை கொண்டு முடிந்துள்ளன, பல வேலைகள், பல செயல்களை செஞ்சிருக்காங்க. ஓகே, அப்போ இது காரணம் வந்து கரெக்ட். அப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஆசிரியர் புகழினியாளிடம் அதாவது ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். இவ்வாக்கியத்தில் சரியான இடத்தில் கால் புள்ளி இடுக அப்படின்னு இருக்காங்க. கால் புள்ளினா யாருன்னா கமா. இந்த கமா எங்க அதாவது சொல்லணும் வைக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆசிரியர் செஞ்ச விஷயத்தையும் பிரிக்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆசிரியர் அதாவது எழுவாய் யார் இதுல? எழுவாய் அதாவது சப்ஜெக்ட் யாரு? ஆசிரியர். எழுவாய் அவங்க செஞ்ச செயல். நெக்ஸ்ட் இன்டு அவர் செயல். இது ரெண்டையுமே என்ன பண்ணக்கூடாது? பிரிக்க கூடாது. ஸோ பிரிச்சிருக்கான்னு பாருங்களேன். இப்போ இது மூணும் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் கமானே போட்டிருக்கு. அப்ப இது பிரிச்சிருச்சு. அப்ப இந்த மூணும் வராது. அப்ப எழுவாய் அவர் செஞ்ச வேலை என்ன? புகழினியாளிடம், ஆசிரியர் புகழினியாளிடம் வந்து ஓகே கேள்வி கேட்டு பதில் கூறுமாறு செய்தார். புகழினியாளிடம் வந்து எழுவாய் அவர் செய்த செயலுக்கு அடுத்துதான் கமா வரணும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எழுவாய் பக்கத்துல கமா வரக்கூடாது. எழுவாய் அவர் செய்த செயல், அதுக்கு அடுத்து கமா வரணும். அதெல்லாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகே, அப்ப கரெக்டான ஆப்ஷன் வந்துட்டு ஏ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இது ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் தான். இதுல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதுல நவ்வி அப்படின்னா நம்ம கீழே ஆப்ஷன் பார்க்காம நம்மளே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, முதலை, உடும்பு, மீன் அண்ட் கெண்டை. அதாவது மீன் கெண்டை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினை. மீன் கெண்டை அப்படிங்கிறது சினை. இப்போ இங்கே ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்க. இப்படி ஏதாவது ஒன்று கிடைச்சாலும் நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடியும். இதான் எக்ஸாம்பிள். ஓகே, மீன் கெண்டைக்கு சினை. அப்போ எனக்கு டியில் 1 இருக்கணும். இப்போ 1 வந்திருக்கு, மீதி எல்லாம் வராது. அப்போ ஆப்ஷன் என்னது? 4 3 2 1. 4 3 2 1. நவ்வி அப்படின்னா மரி. நவ்வி அப்படின்னா மரி. முதலை அப்படிங்கிறது என்னன்னா பார்ப்பு. உடும்பு ஓந்தி. மீன் அண்ட் கெண்டை சினை. இதெல்லாம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது விலங்குகள் அப்படின்னா இளமை பெயர்னா அது குட்டி. நவ்வியோட குட்டி, முதலையோட குட்டி, உடும்போட குட்டி, மீன் அண்ட் கெண்டை குட்டி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? புல்லின் உறுப்பை கண்டறிக. இதுல பாத்தீங்கன்னா தளிர். இந்த தளிர்ங்கிறது இது வந்து பாத்தீங்கன்னா நெல் அண்ட் புல் ரெண்டுக்கும் நம்ம பயன்படுத்துவோம். இது வந்து ஒரு இளமை பெயர். இளமை பெயர்னா குட்டியா இருக்கப்ப அதுக்கு கொடுக்கக்கூடிய பெயர். ஓகே, முறி அப்படிங்கிறது என்னன்னா வேம்பு, கிழுவை. இது கொழுந்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள். அதே மாதிரி குலை அப்படிங்கிறது மரத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அரச மரம், ஆலமரம். தலைகள், நீங்க வாழை மரம் நினைச்சிடக்கூடாது. அதுக்கடுத்து ஓலை அப்படிங்கிறது தென்னை பனை. தென்னை ஓலை, பனை ஓலை. ஓகே, அப்ப புல் சம்பந்தப்பட்டது எது? இது ரெண்டுமே மரம். புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படிங்கிறாங்க. புல்லின் உறுப்பை கண்டறிக அப்படின்னா ஓலை, தென்னை, பனை.
ஆக்சுவலி இங்கே ஓலை கொடுத்துருக்காங்க, தென்னை, பனை. பார்த்தீங்கன்னா தளிர் அப்படிங்கிறது தான் நெல் அண்ட் புல்லுக்கு யூஸ் பண்ணக்கூடிய இளமை பெயர். முறி அப்படிங்கிறது வேம்பு, கிழுவை. இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த குட்டியாக இருக்கப்ப அவங்களுக்கு பேர் சொல்கிறோம்ல அதுதான். பட் ஆக்சுவலி இவங்க புல் அப்படின்னாலே புல்லின் உறுப்பை அப்படிங்கிறப்போ ஓலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க. தென்னை, பனை இதுக்கு தான் அந்த புல் அப்படிங்கிற யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம வந்து காமனி புல் அப்படின்னா எதை யூஸ் பண்ணுவோம்? நெல் அண்ட் புல், அதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி யோசிப்போம். நெக்ஸ்ட்டு அக்ரிணை தொடரை கண்டறிக. அக்ரிணை தொடர் அப்படின்னா இதில் உயர்திணை, அக்ரிணை, இதில் வந்து உயர்திணை அப்படின்னா ஆர், அந்த ஆர்ல முடிஞ்சிருக்கணும். அக்ரிணை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர்ல முடிஞ்சிருந்துச்சு. இங்கே பாருங்க, மாணவர்கள் விளையாடினர், இது உயர்திணை. இப்போ இது வராது. ஆசிரியர் மகிழ்ந்தனர், இதுவும் வராது. இதுவும் ஆர்ல முடிஞ்சிருக்கு. ஆர்ல முடிஞ்சிருந்தது அப்படின்னா அது உயர்திணை. அண அப்படின்னு முடிஞ்சதுன்னா அது அக்ரிணை. ஓகே, அப்போ மலர்கள் மலர்ந்தன அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஓகே, அப்போ இதுதான் சரியான ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஒருமை பன்மை பிழையறிந்து சரியான தொடர் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அவர் கோவிலுக்கு சென்றனர் வராது. அவர் கோவிலுக்கு சென்றார், ஏன்னா அவர் மட்டும் தானே போயிருக்கார், அதை மட்டும் சொல்லியிருக்கணும். மரம் முறிந்து விழுந்தன தன அப்படின்னா நிறைய மரங்கள் விழுந்திருக்குன்னு அர்த்தம். அப்ப மரங்கள் முறிந்து விழுந்தன, இப்படிதான் இருந்திருக்கணும். ஓகே, அப்போ சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது. சீவகன் அப்படிங்கிறது எழுவாய், அவரிடம் விடாமுயற்சி இருந்தது. இப்போ இது ஒரு கரெக்டா இருக்கு. சிறுவர் தெருவில் ஓடி விளையாடினார்கள், ப்ளூரல்ல சொல்லணும். சிறுவர்கள் தெருவில் ஓடி விளையாடினார்கள் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அப்போ எது கரெக்டானது? சீவகனிடம் விடாமுயற்சி இருந்தது அப்படிங்கிறது தான் கரெக்ட், இது தப்பு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கீழ் காண்பவற்றுள் இடைச்சொல் தொடரை கண்டறிக. இடைச்சொல், அப்போ இந்த இடைச்சொல்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சாதான் இதை நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இடைச்சொல்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, தனியாக நின்று பொருள் தராது. மற்ற சொல்லோடு நின்று பொருள் தரும். இதுதான் இதோடைய டெஃபனிஷன். நின்று, இதை வச்சு கண்டுபிடிக்க போறோம். ஓகே, கடிமணம், இந்த கடி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உரிச்சொல் தொடர். ஓகேவா? அப்போ இடைச்சொல் கீழே இது வராது. அதே மாதிரி அழைத்தனர் உற்றார் அப்படின்னு இருக்கு. அப்போ இது வராது. நிலவோ காய்ந்தது, அம்ம வலி, அம்மன்னு பிரிச்சு பாருங்க, ஏதாவது மீனிங் இருக்கா? தனியாக நின்று பொருள் தராது, மற்ற சொல்லோடு நின்று பொருள் தரும். அம்ம வலி, அம்மா பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிலவோ காய்ந்தது, நிலவோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலவு அப்படிங்கிறது தனியாக நின்று பொருள் தராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்ம வலி அப்படிங்கிறது தான் சரியான வார்த்தை. கடிமண் அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர், இது வராது. இடைச்சொல் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இடைச்சொல் வந்து தனியாக நின்று பொருள் தராது, பட் சேர்றப்போ அது வந்து பொருள் தரும். அம்ம வாளி அப்படின்றது, அம்ம வாளி. ஓகே, த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் அமைத்தல். அதாவது இந்த மாதிரி சொற்களை ஒழுங்குபடுத்தணும் அப்படின்னா எதை பத்தி நம்ம பேசுறோமோ அது ஃபர்ஸ்ட் வரணும். இப்போ இங்க எதை பத்தி பேசியிருக்காங்க? பாடறிந்து ஒழுகுதல் பண்பு எனப்படுது. அப்போ பண்பு தான் ஹீரோ. ஸோ புட் த ஹீரோ ஃப்ரண்ட். ஓகே, ஹீரோவை பத்தி போடுறது முன்னாடி போடுங்க. ஹீரோ யார் வேணாலும் இருக்கலாம். அதுக்கடுத்து ஹீரோ பிளஸ், நான் ஒரு ரூல் சொல்றேன், என்பது அல்லது எனப்படுவது அடுத்து வரணும். ஓகே, ஹீரோ யாருங்க? பண்பு என்பது இல்லாட்டி எனப்படுவது. இங்க எனப்படுவது எத்தனை இதுல இருக்கு? இதுல இருக்கு. அதே மாதிரி இது தப்பு, பண்பு தான் முதல் வந்திருக்கணும். பண்பு 2 இதுல இருக்கு. பண்பு எனப்படுவது, ஒழுகுதல் பாடறிந்து அப்படின்னு இருக்கு. ஆக்சுவலி பாடறிந்து எங்க வந்திருக்கணும்? முன்னாடி வந்திருக்கணும்.
இல்லையா? பாடறிந்து ஒழுகுதல், பாலறிந்து ஒழுகுதல் அப்படிங்கிறது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட். இது தப்பு. இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஒரு ட்ரிக்கு. என்னன்னா ஹீரோ ஃபர்ஸ்ட் இருக்கணும், பிளஸ் என்பது எனப்படுவது அதுக்கு அடுத்து இருக்கணும். சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எது கரெக்டாக வருது அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா விஷுவல் ஸ்கேனர். விஷுவல் ஸ்கேனர்னா என்ன அப்படின்னா, ஸ்கேனர்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மேற்பக்கத்தை மட்டும்தான் அதை ஸ்கேன் பண்ணும். அதை ஒளிய மேற்பரப்பில் மேவி அப்படின்னு வந்திருக்கும். அதோட வேலையே அதான், மேற்பரப்பில் மேவி அது வந்து ஸ்கேன் பண்ணும். அப்போ மேற்பரப்பில் மட்டும் மேவி அப்படிங்கிற வார்த்தை வருதான்னு பாருங்க. மேற்பரப்பு இல்லை, காட்சி பக்கம் இது வராது, படப்பிடிப்பு வராது. மேவிங்கிறது கட்புல மேவி இருக்கு, காட்சி உணர்தல் அப்படிங்கிறது வராது. அப்ப கட்புல மேவிங்கிறது தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பொறியியலில் ஆன்கரேஜ் என்னும் ஆங்கில சொல்லிற்கு கலைச்சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்கரேஜ் அப்படிங்கிறது, ஆன்கரேஜ்ல ஆங்கர் அப்படின்னு மட்டும் எடுத்துக்கோங்க. ஆங்கர்னா நமக்கு தெரியும், நங்கூரம். அது எதுக்கு நமக்கு தேவைப்படுது? நல்லா ஊன்றி கப்பலை நிலநிறுத்தணும். இந்த கான்செப்டை மனசுல வச்சுக்கோங்க. நேர்கோட்டு வைப்பு இது வராது. அதுக்கடுத்து ஊன்றுதலை அப்படிங்கிறது வரும். வெட்டு முகம் இது வராது. நீர்குழல் இதுவும் வராது. ஓகே, அப்ப ஆன்சர் என்ன? ஊன்றுதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, மோனோபோலி கண்ட்ரோல் என்ற கலைச்சொல்லிற்கு தமிழ் சொல் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. மோனோ அப்படின்னாலே தனி தான், இங்க எல்லா இடத்துலயும் தனி இருக்கு. ஓகே, சிக்கிட்டோம். கண்ட்ரோல் அப்படின்னா கட்டுப்பாடு. கட்டுப்பாடு எங்க இருக்குன்னு பாருங்க. கட்டுப்பாடு வந்து இதுல இருக்கு, இதுல இருக்கு. அப்ப மோனோபோலி அப்படின்னா நிறையான்னு சொல்லுவோம். வரைவு வராது. அப்ப நிறையானா தனி வல்லாண்மை கட்டுப்பாடு, தான் கரெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா, இது நோய் சம்பந்தப்பட்ட ஒரு வார்த்தைகள். இதை வந்து நம்ம சொல்லணும். இது கேட்டதே இல்லை அப்படிதானே? அலோபேசியா யுனிவர்சலிஸ், ஏதாவது ஒன்று தெரிஞ்சா நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எபுலியா, மன உறுதி குறைபாடு. எபுலியா அப்படிங்கிறது மன உறுதி குறைபாடு. எனக்கு முன்னே ஒன்று தான் தெரியுது அப்படின்னா, இப்போ ஏ இருக்கு, பிலே இருக்கு, ஏலையும் இருக்கு, பிலே இருக்கு. நெக்ஸ்ட் அடுத்து ஏதாவது ஒரு ஆப்ஷன் தெரியுமான்னு பார்ப்போம். அலோபேசியா யுனிவர்சலிஸ். அலோபேசியா யுனிவர்சலிஸ் அப்படிங்கிறது அலோபேசியா அப்படிங்கிற சீல் கட்டி சார்ந்த ஒன்று. சீல் கட்டியா? இல்லை, உடல் வழுக்கை. உடல் முடி இல்லை, முடி வந்து ஃபுல்லாக கொட்டிடும். நம்ம புருவ முடி முதற்கொண்டு, அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எங்கெங்க முடி இருக்கோ எல்லா முடியும் கொட்டிடும். உடல் வழுக்கைன்னு சொல்லுவோம் அதை. அது யாரு அப்படின்னா அலோபேசியா யுனிவர்சலிஸ். ஆனால் அந்த அபிசஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த அபிசஸ் தான் சீல் கட்டி, பஸ்ஸுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் தான் சீல் கட்டி. அப்போ 3, 1, 2 கண்டுபிடிச்சிட்டேன். 3, 1, 2 இருக்கு. அப்போ 4. அப்போ இங்கே வர்றது யாரு? 4. ஓகே, இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னங்கிறத பார்ப்போம். அதுல இருந்து கொஸ்டின் கேட்டிருப்பாங்க. அதை நம்ம கண்டென்ட்டை வாசித்து தான் அந்த கொஸ்டின் எழுதணும். தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் குற்றாலம் நவீன வசதிகளுடன் ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். பெயரை சொல்லும் போதே உற்சாகம் பிறக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையின் அருவியில் நிறைந்த பகுதி குற்றாலம். தென்காசி மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அப்ப எங்க இருக்கு? தென்காசியில் இருக்கு. அமைந்துள்ள தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் மருத்துவ குணம் வாய்ந்த குற்றால அருவி குளிப்பதற்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிகின்றனர். சுற்றுலா தல மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் குற்றாலத்திற்கு வருகை புரியும் சுற்றுலா பயணிகளுக்கு பல்வேறு வசதிகள் ஏற்படுத்த ரூபாய் 15 கோடி மதிப்பீட்டில் திட்டப்பணிகள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்னிந்தியாவின் ஸ்பா என்று அழைக்கப்படும் அருவி எது அப்படின்னா குற்றால அருவி. என்ன அருவி கொடுத்திருக்கு? இங்க இருக்கு, குற்றால அருவி. கரெக்ட். ஸோ இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 97வது பிறந்த நாளை முன்னிட்டு கனவு இல்லம் திட்டம் தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டு சாகித்ய அகாதமி ஞானபீட விருது, தொல்காப்பியர் விருது, கலைஞர் மு கருணாநிதி செம்மொழி தமிழ் விருது தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இது வழங்கப்பட்டு வருகிறது. ஓகேவா? மற்றும் நோபல் பரிசு இலக்கியம், தமிழ் மொழி மற்றும் தமிழ் இலக்கிய பணிகளுக்கு பெற்ற பின் ஆகிய விருதுகளை பெற்ற விருதாளர்களுக்கு 2021-22 நிதியாண்டு முதல்
செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு நிதியாண்டிலும் அதிகபட்சம் 10 விருந்தாளர்களுக்கு வீடு வழங்கப்படும். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டிலும் எத்தனை விருந்தாளர்கள் இல்லம் வழங்கப்படுகிறது என்பதை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது இதான் கொஸ்டின். கனவு இல்ல திட்டத்தின் சார்பாக ஒவ்வொரு நிதியாண்டும் இப்போ இது ஒரு நிதியாண்டு, 2021-22ங்கிறது ஒரு நிதியாண்டு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா 10 விருதாளர்களுக்கு 10 விருதாளர் அப்படிங்கிறத கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, கடுகு சிறுத்தாலும் காரம் போகுமா அப்படின்னு. இது எதுக்கு அப்படின்னா, அவங்களுடைய திறமை எடை போடக்கூடாது, குறைத்து மதிப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு தான் இது சரியான ஒரு சொல்ற பழமொழி. நெக்ஸ்ட், மரபு தொடருக்கு ஏற்ற பொருளை பொறுத்துக அப்படின்னு. கடன் கழித்தல், கடை விரித்தல், கற்கை கட்டுதல், கச்சை கட்டுதல், கக்கல் கரிசல், கலங்கல் நீர், முரண்படுதல், தன் ஆற்றலை சொல்லுதல், மனமின்றி செய்தல். மனமின்றி செய்தல் அப்படின்றது எதுனா, கடனேன்னு செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம், கடனேன்னு கழிக்கிறேன் இரு அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இதான் மனம். அப்போ 4. அப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 வரணும். இங்கே பாருங்கள் எங்கெங்கே 4 இருக்குன்னு. இதில் 4, இதில் 4, இதில் 4. அப்போ இன்னொன்று கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து கடை விரித்தல். கடை விரித்தல் அப்படின்னா, இந்த கடை விரித்தல் தெரியலன்னு வச்சுக்கோங்க. கச்சை கட்டுதல். கச்சை கட்டுதல் அப்படின்னா முரண்படுதல். கச்சை கட்டுதல் அப்படிங்கிறது முரண்படுதல். ஓகே, இப்போ நான் வந்து எனக்கு இது மட்டும் தான் தெரியுது, நான் கீழே வந்து நான் கம்பேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 4 இருக்கணும். 4 இருக்கா? 3ல் 4 இருக்கு. அதுக்கடுத்து சியில் வந்து 2 இருக்கணும். 2ல் 2 இருக்கு. அப்போ இந்த ஆப்ஷன் முடிஞ்சு போச்சு. அப்போ இது வராது, இது வராது. அப்போ இது 2ல் ஏதோ ஒன்று. கடை விரித்தல், கக்கல் கரிசல். கக்கல் கரிசல் அப்படிங்கிறது கலங்கல் நீர். கக்கல் கரிசல்னா என்ன சொல்லணும்னா கலங்கல் நீர். சொல்லி சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே ஆன்சர் வந்துடும். கக்கல் கரிசல் அப்படின்னா கலங்கல் நீர். இப்போ கடை விரித்தல் அப்படிங்கிறது தன் ஆற்றலை சொல்லுதல். 4321 4321. அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட், வேலை பிசகு என்னும் மரபு தொடரின் பொருள் தருக. வேலை பிசகு அப்படின்னா இது எது அப்படின்னா தீய காலம். அது வந்து தீய காலம் தான் சொல்லணும். இது பாருங்க, நல்ல காலம் இது வராது, கடந்த காலம், வரும் காலம். தீய காலம்ங்கிறது தான் சரியான வார்த்தை. ஏன்னா பிசகு அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, பிசகு அப்படின்னா தவறுதல், மாறுபடுதல். இன்னொரு கரெக்டான வேர்டு என்ன அப்படின்னா துரதிருஷ்டம்னு சொல்றோம்ல, துரதிருஷ்டம். அப்ப அது வந்து தீய காலம். ஓகே ஓகே. ஆப்பசைத்த குரங்கதனை போல, ஆப்பசைத்த குரங்கதனை போல என்ற ஊமை தொடர் உணர்த்தும் சரியான பொருளை கண்டறிக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இன்பம், ஏக்கம், வேகம், வேதனை. இது எதுன்னு பாத்தீங்கன்னா வேதனை தான். இதுக்கு ஒரு கதை இருக்கு. இது எதுனா பஞ்சதந்திர கதையில ஒண்ணு. இந்த கதை எதை பேஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒருத்தர் வந்து என்ன பண்ணிருப்பாருன்னா மரத்தை வெட்டி விறகாக்கி கொண்டிருப்பார். அந்த விறகுல பாத்தீங்கன்னா அந்த உடைக்கிறாங்க இல்லையா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் என்ன, அந்த விறகை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, அந்த அரிவாள் போன்ற ஒரு விறகை வெட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க இல்லையா, சுத்தி மாதிரி ஒரு இது. ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஒரு விறகுல வந்து சொருகி வச்சுட்டு போயிருப்பார். அப்போ குரங்கு ஒன்று வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதை எடுத்து விளையாடுறப்போ அதோட டக்குன்னு அது கையோட வந்துடும். பட் அதோட கால் வந்து அந்த கேப்ல வந்து மாட்டிக்கிட்டு அதை எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படும். அப்ப ஆப்பசைத்த, ஆப்புனா அதுல சொருகி இருக்கிறத எடுத்தனால குரங்குக்கு என்ன ஏற்பட்டுச்சு அப்படின்னா வேதனை தான் ஏற்பட்டுச்சு. அதுதான் வேதனை. ஓகே, ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து எழுதணும். கொடுக்கப்பட்ட பத்தியிலிருந்து கேட்கப்பட்ட வினாக்களுக்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்தல். இப்போ 90 to 92 பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்கள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார். வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். அவர் தெரிஞ்சது தமிழும் ஆங்கிலம் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அவர் வழக்கறிஞர், எழுத்தர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் எனும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு
போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1966ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் நாள் சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இது கொஸ்டின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாரை போய் சந்திப்பாருங்கிறது நிறைய எக்ஸாமில் கேட்டிருப்பாங்க. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியார் யார்? வ.உ.சி. சிதம்பரனார். அதே மாதிரி வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக வச்சிருந்தார்னா பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக வச்சிருந்தார். அதே மாதிரி நெக்ஸ்ட், வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். தமிழ் அண்ட் ஆங்கிலம். ஓகே, தமிழ் அண்ட் ஆங்கிலம் இது ரெண்டுலையும் புலமை பெற்றிருந்தார். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ப்ரொபோசல் என்னும் சொல்லிற்கான இணையான சொல்லை தருக. ப்ரொபோசல் அப்படின்னா உண்மை கரு வராது. உண்மை கரு அப்படின்னா ரியல், என்ன சொல்லுவோம்னா ரியல் கரு அப்படிங்கிறப்போ இது என்ன சொல்லுவோம்? ரியல் கரு உரு தான் சொல்லியிருக்காங்க. ரியல் ஃபார்ம்னு பார்த்தோம். பொய் உரு அப்படின்னா ஃபேக் ஃபார்ம். கருத்துரு அப்படிங்கிறது கரெக்டான வார்த்தை. இது என்னன்னு பார்த்துக்கலாம். என்ன உரு இந்த 3 சுழி எண் அப்படின்னா எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸை குறிக்கும். அப்போ இதுவும் வராது. கருத்துரு தான் கரெக்ட். ப்ரொபோசல்னா கருத்துரு. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு கருத்தை ஒரு உருவத்தை கொடுத்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அதை நம்ம ப்ரொபோஸ் பண்றோம்னு அர்த்தம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இரிகேஷன் டெக்னாலஜி என்னும் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை சொல்லறிகன்னு கேட்டிருக்கு. இரிகேஷன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா நீர்ப்பாசனம். நீர்ப்பாசனம் எங்க இருக்கு? இங்க இருக்கு. நீர்ப்பாசன தொழில்நுட்பம். நெக்ஸ்ட், தமிழக அரசியல் வானில் கவ்வியிருந்த கார் இருளை அகற்ற வந்த ஒளிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் திகழ்கிறார் என்று புகழ்ந்துரைத்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறிஞர் அண்ணா. டி.கே. சிதம்பரநாதருடன் தொடர்பில்லாதது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு பேராசிரியர் அல்ல. ஆப்ஷன் இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு, அதனால கொஞ்சம் இங்க அப்படி சத்தம் கேட்டுட்டு இருக்கு. உவே சாமிநாதர் அனைவராலும் அன்போடும் உரிமையோடும் தமிழ் தாத்தா உவேசா என்று அழைக்கப்படுகிறார். ரீசன் என்ன கொடுத்துருக்கு பாருங்க. அழிவு நிலையில் இருந்த வெவ்வேறு சுவடிகளை பல முறை ஒப்பிட்டு பார்த்து வாசித்து நமக்காக தாளில் எழுதி அச்சிட்டு புத்தகமாக இலக்கியங்களை வழங்கினார். தம் வாழ்நாளில் முழுவதும் ஓய்வில்லா பதிப்பு பணியினை மேற்கொண்டவர். தமிழ் தாத்தான்னு ஏன் சொல்றோம்னா இதுதான் சரியான ரீசன். அப்ப ஏ அண்ட் ஆர் இரண்டும் சரி. ஆர் என்பதுக்கு ஐ வந்து சரியான விளக்கம். ஓகே, கீழ்கண்டவுற்றுள் தவறான ஒன்றை தேர்வு செய்ய அப்படின்னு. இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. இது கரெக்ட். பல கிளை மொழிகளுக்கு இந்தியாவில் பேசப்படுவதால் இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது. காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னா மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன சொல்றோம்னா மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் எழுதிடுறேன். மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்றோம். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் ஹீராஸ் பாதிரியார் அப்படின்னு போட்டிருக்கு. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவிய நில அடிப்படையில் 3ஆக வகைப்படுத்துள்ளது. இது கரெக்ட். அப்ப எது வந்து தவறானது அப்படின்னா இதுதான். ஹீராஸ் பாதிரியார் இல்ல, ஆனா யாரு வந்து இன்னும் அதாவது திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா குமரில பட்டர் தான் ஃபர்ஸ்ட் வந்து திராவிடம் என்னும் சொல்லை வந்து சொல்லியிருக்கார். அதுக்கடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கால்டுவெல் யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து தான் பாதிரியார், ஹீராஸ் பாதிரியார் யூஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, அப்போ இந்த 3 வகை அப்படின்னு சொல்றாங்கல்ல, இந்த 3 வகை வந்து எதை வச்சு பிரிச்சிருக்காங்க அப்படின்னு தென்,
வட, அப்புறம் நடு திராவிட மொழிகள் வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா, இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கிரெடிட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். சா அகத்திய லிங்கம் மியூசியம் ஆஃப் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காரு. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு அடுத்த கொஷின்ஸ் ஒன்று இருக்கோ. 98 தான் பார்த்துருக்கோம். அடுத்த 2 கொஷின்ஸ் இருக்கு, பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான்மணிக்கடிகை. நான்மணிக்கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாகனார். நெக்ஸ்ட் மண்ணோடு இணைந்த மறந்தனையா என வள்ளுவர் யாரை சுட்டுகிறார் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணோடு இணைந்த இரக்கம் இல்லாதவரை வந்து அவர் சொல்றார். ஓகே ஓகே, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 100 கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கு அடுத்து கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய நிறைய கொஷின்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். தமிழ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து தமிழ் ஃபுல்லாக முடிச்சிருக்கேன் 2025ஓடத. அடுத்து வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் நாளைக்கு உங்களுக்கு நான் போட்டுடுறேன். ஸோ ஓகே, தேங்க்யூ. இது வரைக்கும் நீங்கள் லிசன் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கீழே லீவ் பண்ணலாம் கமெண்ட்டில். தேங்க்யூ. பட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறதில்ல. ஸோ தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.